ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த லைவ் கிளாஸ்ல வந்து என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு ஓகே 6ஆம் வகுப்பு புதிய சமச்சீர் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த 9 இயல்கள் தொடர்பான இந்த இலக்கண பகுதி தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6ஆவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இலக்கண பகுதியுமே இந்த ஒரே வீடியோ பற்றியில் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுலேருந்து நிறைய வினாக்கள் வந்து எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை டீப்பாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் வகுப்புலேருந்து கேட்கக்கூடிய அந்த இயல் சம்பந்தமான இலக்கணங்களை உங்களால் ஈஸியாக வந்து பார்த்தா அட்டன் பண்ண முடியும். சரிங்களா? சரி, ஒன்று வேணால் பார்க்கலாம். ஒரே விஷயந்தான், இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சும்மா பார்க்கறதுலாம் எந்த பலனும் கிடையாது. ஒரு நோட்டு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து நீங்கள் நான் சொல்கிற மாதிரி எழுதினாலும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கங்க. ஓகேவா? ஏன் அப்படின்னா அந்த இலக்கணத்தை நீங்கள் கைப்பட எப்படி நம்ம மேக்ஸ் வந்து போட்டு பார்த்தா வருமோ அதே மாதிரி தான் இலக்கணமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். ஓகே, அதனால் வந்து நீங்கள் கைப்பட வந்து ஒரு நோட்டு பென் எடுத்து நீங்கள் எழுதிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மைண்டில் புரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டிய புத்தகத்தை பார்க்கன்ற அவசியம் இருக்காது. ஓகேவா? நான் சொல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அப்படியே வந்து ரைட் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து மனசை வந்து பதிஞ்சிடும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ஒன்று வேணால் பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு இயல் வாரியாக நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, முதல் இயலேருந்து ஏன்னா அப்படி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் பிரகாரமே நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இயல் 1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வந்து தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எழுத்துக்களை பற்றி சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ நம்ம வந்து பேசக்கூடிய மொழி, ஓகேவா? இப்போ நம்ம பேசக்கூடிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வடிவம் பேசுதல். ஆனால் எழுதுதல்ன்றது பார்த்தீங்கன்னா வரி வடிவம். ஓகே, அப்போ நம்ம எழுதுறோம் பார்த்தீங்கன்னா அது வந்து வரி வடிவம். நம்ம பேசக்கூடிய பேச்சு மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒலி வடிவம். ஓகேவா? ஸோ ஒரு மொழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பண்பட்ட மொழியாக இருக்கணும் அப்படின்னா அது வந்து பேச்சு மொழியாக மட்டும் இல்லாமல் எழுத்து மொழியாகவும் இருக்கணும். ஓகேவா? அது இலக்கிய இலக்கணம் வாய்ந்த மொழியாக இருக்கணும். அப்பேற்பட்ட மொழி தான் நம்முடைய தாய்மொழியான தமிழ் மொழி. ஸோ நம்ம தமிழ் மொழின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 5 வகையான இலக்கணங்கள் வந்து கொண்டிருக்கு. ஓகேவா? அந்த 5 வகையான இலக்கணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த மொழிக்கு அந்த வார்த்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை அமையக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் தான். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது அந்த எழுத்துக்கள் என்னென்ன வகையில் இருக்கு அப்படின்னு தான் நம்ம வந்து பார்க்க போறோம். அதான் எழுத்துக்களின் வகை தொகை. இப்போ தமிழ் எழுத்துக்கள் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், இது எல்லாமே சேர்த்து ஆயுத எழுத்து. ஓகேவா? ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக சேர்த்தீங்க அப்படின்னா தமிழுடைய எழுத்துக்கள் மொத்தம் எவ்வளோ அப்படின்னா 247 எழுத்துக்கள் இருக்கு. நோட் பண்ணீங்க. ஓகேவா? தமிழில் மொத்த எழுத்துக்கள் அப்படின்னா எவ்வளோ வரும்? 247 எழுத்துக்கள் இருக்கு. ஓகே, அந்த 247 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12, மெய் எழுத்து 18. ஓகே, உயிர்மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா 216. ஓகே, பிளஸ் ஆயுத எழுத்து 1. ஆயுத எழுத்து 1 சேர்த்துனா அப்போ 216, இது ஒரு 30, 246 பிளஸ் 1 247 எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ உலகிலேயே அதிக எழுத்துக்கள் கொண்ட மொழியில வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு வந்து 2ஆவது சொல்லுவாங்க. ஏன்னா சீன மொழி எழுத்துக்கள் தான் அதிகமாக இருக்கு. உலகில் அதிக மக்களால் பேசக்கூடிய மொழி மாண்டனிங், அதாவது சீன மொழி. அதான் நிறைய எழுத்துக்கள், சீன எழுத்துக்கள் தான் அதிகமான எழுத்துக்கள் கொண்டது. ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக வந்து அதிக எழுத்துக்களை கொண்ட ஒரு மொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தாய்மொழியான தமிழ் மொழி தான். அந்த ஒரு சிறப்பு வந்து நம்ம தமிழ் மொழிக்கு இருக்கு. ஜிகே டாபிக் நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படின்னும் போது இந்த உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள், ஆயுத எழுத்து, ஸோ இது எப்படி வந்து உருவாகுது, அந்த வகை அது எப்படி எதனால் அதை வகைப்படுத்துறாங்கிறத பற்றி தான் இந்த முதல் இயல் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம தமிழ் எழுத்து வந்து தமிழ் இலக்கணம் வந்து எத்தனை வகைப்படும் பார்த்தீங்க அப்படின்னா 5 இலக்கணம். ஓகே, 5 வகைப்படும். இதை டிஎன்பிஎஸ்சி நிறைய வாட்டி பேசிக்கான கொஸ்டின். தமிழ் இலக்கணாலே ஃபர்ஸ்ட் கேட்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப் இலக்கணம், அணி இலக்கணம். ஓகேவா? இந்த 5 பற்றி தான் நம்ம படிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா 6ஆவது 12ஆவது புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 வகைக்குள்ள அடக்கப்பட்டது தான். ஸோ இந்த 5 இலக்கணம் தான் மிக முக்கியமானது. ஸோ அப்போ எழுத்து இதான் முதல்ல வந்து சொல்கிறேன். ஏன் எழுத்து இலக்கணத்துக்கு முதல் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு வீடு கட்டணும். ஓகே, நம்ம ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த செங்கற்களால் உருவானதா வீடு. அந்த செங்கற்கள் போனதா இந்த எழுத்து இலக்கணம். ஓகே, அப்போ செங்கற்கள் மட்டும் தேவைப்படாது. செங்கற்கள் தேவைப்படும், கருங்கற்கள் தேவைப்படும், கருங்கற்களே சிறுங்கற்கள் தேவைப்படும். ஜல்லி போகிறோம் பற்றி அதே மாதிரி தான் அந்த கற்கள் பல வகை பற்றி அதே மாதிரி தான் எழுத்துக்கள் பல வகை. உயிரெழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர்மெய் எழுத்து, அந்த மாதிரி. ஸோ அப்போ அந்த எப்படி செங்கற்கள் எல்லாமே அந்த எல்லா கற்களும் சேர்ந்து ஒரு வீட்டை உருவாக்குறோமோ அதே மாதிரி அந்த எழுத்துக்கள் எல்லாமே சேர்ந்து ஒரு மொழி உருவாகுது. ஸோ அப்போ எழுத்துக்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பல்வேறு வகையான எழுத்துக்கள் ஒன்றாக சேர்ந்தா ஒரு மொழியை உருவாக்குது. ஓகேவா? ஸோ அடுத்து எழுத்துக்கள், அந்த எழுத்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து வருவதுதான் சொல்.
ஓகேவா? இப்போ வந்து கா, கான்றது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து, ஒரு உயிர்மை எழுத்து. ஓகேவா? இப்போ இதை நான் கண், கண் நான் போறேன் பார்த்தியா, இது ஒரு சொல். அப்ப கா என்றது ஒரு எழுத்து, கண் என்பது ஒரு சொல். ஓகேவா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா பூ, பூன்றது பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து தான், ஆனா ஒரு சொல்லும் வரும். அதாவது சொல்ல என்னன்னா, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் அது சொல் இலக்கணம். அப்ப பொருள் தரணும். ஓகே, அது அகப்பொருளா புறப்புறானது பார்க்கத்தான் பொருள் இலக்கணம். அந்த சொல்லானது அகப்பொருள் சார்ந்த சொல்லா புறப்பொருள் சார்ந்த சொல்லான்னு சொல்லிட்டு பார்க்கத்தான் பொருள் இலக்கணம். அப்ப அகத்திணைகள் புறத்திணைகள் சொல்லிட்டு ரெண்டா பிரிப்பாங்க. அகப்பொருள் அகத்திணையும் புறப்பொருளை புறத்திணையும் சொல்லுவாங்க. அகத்திணை மொத்தம் வந்து 7 வரும், புறத்திணை மொத்தம் பார்த்தா ஒரு 12 வரும். ஓகேவா? ஸோ அது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ வந்து அகத்திணை புறத்திணை பற்றி சொல்லக்கூடியது பொருள். அடுத்தது அந்த பொருள் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும். இப்போ ஒரு செய்யுள், ஒரு செய்யுள் வந்து இப்படிதான் உருவாக்கணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு. ஒரு செய்யுள் இப்படிதான் உருவாகணும் அந்த வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை பத்தி சொல்றது தான் யாப்பு. அப்ப யாப்புனா என்ன அப்படின்னா கட்டுதல். கட்டுதல்னா அந்த கம்பி கட்டுறது கிடையாது. சரியா? இங்க என்ன கட்டுறதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சொற்களை, ஓகேவா, சரியான பொருள்படக்கூடிய சொற்களை சரியான இடத்தில் எவ்வாறு அமைக்கணும், அமைத்து ஒரு செய்யுளை எவ்வாறு உருவாக்க வேண்டும் என்ற முறையை சொல்லக்கூடியதுதான் யாப்பு. இந்த யாப்பின் உறுப்புகள் தான் 6. நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருப்போம். யாப்பின் உறுப்புகள் மொத்தம் என்ன, எத்தனை? 6. ஓகே, அது எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. அந்த தொடையில தான் நம்ம எதுகை, மோனை, ஏவு பார்த்தோம் பார்த்தீங்கன்னா அது அந்த யாப் இலக்கணம். அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வீட்டுக்கு வந்து பெயிண்ட் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, கலர் கலர் பெயிண்ட், அந்த நம்மளுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி பெயிண்ட் அடிக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த செய்யுளுக்கு வந்து அழகு சேர்ப்பதற்காக. ஏன்னா அணி என்றால் அழகு, அணி என்றால் அழகு. அப்போ அந்த செய்யுளுக்கு வந்து அழகு சேர்ப்பதற்காக புலவர்கள் அந்த செய்யுள் மேல் ஏற்றி பாடுவதற்கு பேர் தான் அணி, அணி இலக்கணம். அது நிறைய அணி இருக்கு. தற்குறிப்பேற்ற அணி இருக்கு, இயல்பு நவிர்ச்சி அணி இருக்கு, உயர்வு நவிர்ச்சி அணி இருக்கு, அப்புறம் ஓமை அணி, எடுத்துக்காட்டு ஓமை அணி, சொல் பொருள் பின்வர நிலை அணி, சொல் பின்வர நிலை அணி, ஓகேவா, பொருள் பின்வர நிலை அணி. ஓகேவா? ஒரு 18க்கும் மேற்பட்ட அணிகள் இருக்கு. நம்ம புத்தகத்திலே பார்ப்போம் 18 அணிகள் இருக்கு. ஓகே, அதுல இருந்துமே கொஸ்டின் போன குரூப் 4 பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறளில் பயின்று வந்திருக்கக்கூடிய அணி என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப அணி சம்பந்தம் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 5ம் சேர்ந்தது தான் தமிழ் இலக்கணம். ஸோ அப்போ தமிழ் இலக்கணம் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? அதில் ஃபர்ஸ்ட் நம்ம எழுத்து மட்டும் பார்க்கலாம். எழுத்து, சொல், பொருள் நம்ம 1 by 1 பார்க்க போறோம். அணி வரைக்கும் இதிலே பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ அப்போ எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலி வடிவாக எழுதப்படுவதும் வரி வடிவாக எழுதப்படுவதும் எழுத்து. ஓகே, ஒலி வடிவாக எழுப்பப்படுவது, சரிப்பா, எழுப்பப்படுவது அது பேசுறது. ஒலி வடிவில் பேசுவாங்க, வரி வடிவில் எழுதுவாங்க. ஓகே, அதுக்கு பேர் தான் என்னது? எழுத்து அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. உயிர் எழுத்துக்கள் ஃபர்ஸ்ட். உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? மூச்சு. ஏன்னா காத்து தான் மூச்சு. ஓகே, அந்த காத்தை நம்ம வந்து நம்ம வாய் வழியா வெளிப்படுத்தும் போது வரக்கூடிய அந்த ஒலிப்பு முறைகளை தான் உயிர் எழுத்துக்கள். அப்போ உயிர் வழியான காற்றின் மூலமாக உருவாகக்கூடிய எழுத்துக்கள் என்ன சொல்றாங்க இங்க? உயிர் எழுத்துக்கள். ஆ, ஆ, இ, ஈ, உ, உ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. ஸோ இங்க பாருங்க, நான் இந்த வார்த்தையெல்லாம் பேசும்போது ஒரு வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த என்னுடைய நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா உதர ஒட்டலை, நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே கீழே போல, பல் எதுவுமே இணையல, வெறும் நான் வாயை மட்டும் திறந்து உதறல் மட்டும் குவிச்சேன், விரிச்சேன். ஆ, நல்லா வாயை திறந்தேன். ஈ, ஓகே, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உதறலை விரித்தேன். ஓகே, ஊ, உதறலை குவித்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாயை திறத்தல், குவித்தல், விரித்தல், இதன் மூலமாக உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் என்ன எழுத்துக்கள்? உயிர் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துனா உயிர் வழியான காற்று வெளிவிடும் போது உதடுகள் குவிந்து விரிவதால் உருவாகக்கூடிய எழுத்துக்கள் தான் இந்த 12 எழுத்துக்கள். அப்புறம் காற்று இயல்பாக காற்று வெளிப்படும் போது உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல். இப்போ வாயை திறத்தல் வரும் ஆ, ஆ, ஓகேவா? அப்புறம் இ, ஈ, விரித்தல், உ, ஊ, குவித்தல், ஏ, ஏ. ஸோ இது எல்லாமே வரக்கூடியது. அப்போ என்னன்னா இந்த 3 செயல்பாடுகள் மூலமா காற்றை நம்ம வந்து இயற்கையாக நம்ம வாயிலிருந்து வெளிப்படுத்தும் போது உருவாக்கக்கூடிய ஒலிப்பு முறைகளை தான் என்ன சொல்றாங்க? உயிர் எழுத்துக்கள். அவ்வாறு தோன்றக்கூடிய எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அப்படின்னா 12 இருக்குப்பா. 12 எழுத்துக்கள் தான். இந்த 12 பசங்க நிற்கிறாங்க பார்த்தியா, இதுதான். சரியா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா குறில் நெறில் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க.
ஓகே, குறுகி ஒலிப்பது குரில். ஓகேவா, அப்புறம் வந்து பார்த்தா நீண்டு ஒலிப்பது நெடில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா, சோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுல வரக்கூடிய குறில் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா அ, இ, உ, ஏ, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓ. இந்த ஐந்தும் வந்து பார்த்தீங்கன்னா என்னது குறில் எழுத்துக்கள். மீதி இருக்கக்கூடிய ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ, இந்த 7 என்ன சொல்லுவாங்க நெடில் எழுத்துக்கள். ஓகே, அப்போ உயிர் எழுத்துக்கள் 12ல உயிர் குறில் எழுத்துக்கள் உயிர் எழுத்துல குறைந்து ஒலிக்கக்கூடிய எழுத்துக்கள் 5. ஓகே, 5. ஓகே, அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஓங்கி அல்லது நீண்டு ஓகே ஒலிக்கக்கூடியது நெடில் எழுத்துக்கள் எத்தனை 7. ஓகே சார், இப்போ குறில் எழுத்து நெடில் எழுத்து நீங்க சொல்லிட்டீங்க, அது எப்படி சார் பிரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாத்திரை. மாத்திரை என்ன சார், பிபி மாத்திரையா சுகர் மாத்திரைன்னு கேட்டீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டி மாத்திரை, அதாவது தமிழ் மாத்திரை, தமிழ் பயன்படுத்தக்கூடிய மாத்திரைகள். ஓகேவா, என்ன அப்படின்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவை குறிப்பிடக்கூடியது என்ன சொல்றாங்க மாத்திரைகள். அதாவது கண் இமைக்கும் நேரமும் கை நொடிக்கும் நேரமும் ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு ஆ ஆ. சோ இப்போ வந்து ஆ, அப்ப நான் ஒரு வாட்டி சிட்டிக்கு போடும்போது இந்த ஆன்ற வார்த்தையை முடிச்சோம் பார்த்தீங்களா, அப்போ ஒரு மாத்திரையில வந்து பார்த்தோன்னா ஒரு குரில். ஓகே, நெடில்னா 2 மாத்திரை, நெடில்னா ஆ. அப்போ நான் வந்து ஆன்னு சொல்லும் போது 2 வாட்டி சிட்டிக்கு போடுறேன்னா அப்போ வந்து 2 முறை நான் வந்து என்ன பண்றேன் சிட்டிக்கு போடுறேன். கண்ணை வந்து பார்த்தோன்னா இமைக்கிறேன். கண் அடிக்கிறது கிடையாது, கண் இமைக்கிறது. கண் அடிக்கிறது அது வேற மாத்திரை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாத்திரை. இது கண் இமைக்கிறதுனா இப்படி. ஓகேவா, அப்போ அந்த கை நொடிக்கும் நேரம் அப்படித்தான் நான் போச்சு. ஓகேவா, சோ அப்போ 2 முறை வந்தா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா குறில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை ஒரு மாத்திரை, நெடில் எத்தனை 2 மாத்திரை. ஓகே, அப்போ குறில் ஒரு மாத்திரை, நெடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மாத்திரை கொண்டது. ஓகே, அப்போ அந்த மாத்திரை அளவை தான் வந்து என்ன பண்ணோம்னா அந்த ஒலிப்பு முறையுடைய கால அளவை. ஓகே, அந்த எழுத்துக்கள் ஒலிக்கக்கூடிய கால அளவை நிர்ணயம் செய்தது மாத்திரைன்னு புரிஞ்சுங்க. இது குறிலுக்கு 1, நெடிலுக்கு 2. ஓகேவா, இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அக்கு, இக்கு, இக்கு, இங்கு, இச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆனாச்சு நம்ம வந்து ஒரு மாத்திரை வருது, ஆனா அந்த ஆன்ற ஒரு சொல்ல 2 சொல்லலாம், இக்கு இங்கு இச்சு இட்டு அப்படி சொல்லிடலாம். அதுதான் சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து பாருங்க மெய் எழுத்துக்கள். அப்ப நம்ம உயிர் எழுத்து 12 பார்த்துட்டோம். உயிர் எழுத்துக்கள் 12ல உயிர் குறில் 5, உயிர் நெடில் எத்தனை 7. ஓகேவா, சரி. ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஐக்கும் அவுக்கும் மட்டும் நிறைய பேர் டவுட் வரும். ஓகேவா, ஐன்றது பாத்தீங்கன்னா ஆ கூட்டல் இ, இந்த 2 சேர்த்து வரக்கூடியது ஐ. ஆ இ, ஆ இ, ஐ. சோ அப்ப சொல்லும்போது ஆன்றது ஒரு குறில், ஈன்றது ஒரு குறில். அப்ப இது ஒரு மாத்திரை, இது ஒரு மாத்திரை. அப்பனால தான் நெடில் 2 மாத்திரை. அதே மாதிரி தான் ஓ. சரி, அவுன்றது பாத்தீங்கன்னா ஆ கூட்டல் ஊ, ஔ. ஆ கூட்டல் ஊ சேர்ந்தா ஔ. அப்ப ஆ வந்து ஒரு மாத்திரை, ஊ ஒரு மாத்திரை. அப்ப 2 சேர்த்த நெடில் 2 மாத்திரை. அதனால தான் ஐயும் அவ்வும். ஏன் அப்படின்னா இதுக்கு இனமான எழுத்து இருக்கு. அப்ப இதுக்கு இனமான எழுத்து என்னது ஈ, இதுக்கு இனமான எழுத்து ஊ. ஞாபகம் வச்சுங்க, இதையுமே கேட்பாங்க எக்ஸாம்ல. ஓகேவா, அடுத்தது மெய் எழுத்துக்கள். சோ இப்ப மெய் எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா இக்கி இங்கி இச்சுன்னு சொன்ன பத்தியா, அதுதான் மொத்தம் அந்த 18 எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள். இப்ப நம்ம வந்து உயிர் எழுத்து என்ன பண்ணோம், 2ஆ பிரிச்சுமா, உயிர் குறில் உயிர் நெடில். அதே மாதிரி வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மெய் எழுத்துக்கள் வந்து 3ஆ பிரிக்க போறாங்க. உயிர் எழுத்து 2, மெய் எழுத்து 3. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா வல்லின எழுத்துக்கள், அடுத்தது மெல்லின எழுத்துக்கள், இடைநிலை எழுத்துக்கள். வல்லின எழுத்துனா ரொம்ப ரஃப்பான லெட்டர்ஸ். ஓகே, கசட்ட தப்பற. அப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த வாயை ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதான் அந்த வார்த்தை கசட தப்பற அப்படி சொல்ல முடியாது. சொல்லணும் கசட தப்பற அந்த வார்த்தையே கேட்காது, கசட்ட தப்பற. அப்ப நம்ம வாயை நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வன்மையா வந்து உபயோகப்படுத்தினாதான் இந்த வார்த்தையை உச்சரிக்க முடியும். அதான் வல்லின எழுத்துக்கள். இதே வந்து பாத்துங்க ஞான நம்மன, நம்ம அந்த மூக்கை கொண்டே யூஸ் பண்ணலாம் அந்த வார்த்தையை ஞான நம்மன. அப்போ ரொம்ப சாஃப்டா ஞான நம்மன நம்ம சொல்ல முடியாது அந்த வார்த்தையை. அப்போ வல்லினமா சொன்னா வரவே வராது ஞான நம்மன. அப்போ இது மெல்லின ரொம்ப சாஃப்டான லெட்டர், அதான் மெல்லின எழுத்துக்கள். இது வல்லின எழுத்துக்கும் வல்லின எழுத்துக்கும் மெல்லின எழுத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய எழுத்து இடைநிலை எழுத்துக்கள். ரொம்ப ரஃபாவும் இருக்காது, அது ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, மீடியமா இருக்கும். எரல வழல, எரல வழல நம்ம வந்து ரஃபாவும் சொல்ல முடியாது, எரல வழன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையே வராது. அப்போ மீடியமா பேசினாதான்
எரள வழல அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். ஓகேவா? ஸோ அப்போ வன்மையாக உருவாக்கக்கூடிய எழுத்துக்கள், வன்மையாக நம்ம ஸ்டெயின் பண்ணக்கூடிய எழுத்துக்கள் வலி எழுத்துக்கள். ரொம்ப ஸ்லோவா ஸ்டெயின் பண்ணா போதும், அது மெல்லின எழுத்துக்கள். மீடியமா ஸ்டெயின் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலை எழுத்துக்கள். இது ஒலிக்கக்கூடிய அந்த கால அளவு பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. இது எத்தனை மாத்திரை கொண்டது? அரை மாத்திரை. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. ஸோ அப்போ இது 3 வகைப்படுறாங்க. என்ன சொல்றேன்னா நஞ்சன நமன எரள வழல கசர தப்பற. ஓகேவா? இது ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்தது மெய் எழுத்துக்கள் முடிஞ்சு போச்சு. ஓகேவா? இது வன்மையாக ஒலிப்பது, மென்மையாக ஒலிப்பது, வன்மையான இரண்டுக்கும் இடைப்பட்டு ஒலிப்பது இடையினம். அவ்வளோதான், இது தெரியும் உங்களுக்கு. அடுத்தது உயிர்மெய். உயிர்மெய்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து இங்க என்ன சொல்றாங்க? உயிர்மெய் எழுத்துக்கள். இப்போ கா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்மெய் எழுத்து. எப்படி சார் கேட்டீங்க அப்படின்னா, இக்கு கூட்டல் ஆ. அப்ப இக்கு என்பது மெய் எழுத்து, ஆ என்பது உயிரெழுத்து. அப்ப ரெண்டும் சேர்ந்து கா அப்படின்னு ஒரு வார்த்தை உருவாக்குது. ஓகேவா? அப்போ இந்த கான்ற எழுத்துடைய வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்து இருக்கும், ஆனா ஒலிப்பு முறை வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து ஒத்து இருக்கும். இப்ப கா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்து எந்த இந்த ரெண்டுத்துல பாருங்க, எந்த வடிவத்தை ஒத்து இருக்கு? மெய்யெழுத்தை ஒத்து இருக்கு. ஓகேவா? ஆனா பார்த்து சொல்லும் என்ன சொல்றோம்? இக்கு சொல்றது கிடையாது, கா ஆ. இதே வந்து பார்த்தீங்கன்னா இக்கு கூட்டல் ஈன்னு சொல்லுவோம், கி. அப்ப கி அப்படின்னு அந்த ஒலிப்பு முறை எதை பேஸ் பண்ணி இருக்கு? உயிரெழுத்து. அப்போ உயிர்மெய் எழுத்துடைய வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தை ஒத்தும், ஓகே, ஒலி வடிவம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்தையும் ஒத்து இருக்கும். அது ரெண்டும் சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். இந்த மாதிரி சேர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் என்னது? உயிர்மெய் எழுத்துக்கள். மொத்தம் எத்தனை? 216 எழுத்துக்கள். ஓகேவா? அதான் இந்த 18 இன்ட்டு 12 போட்டு 216 எழுத்து வரும்பா. 18 இன்ட்டு 12 போட்டு எவ்வளோ? 216 எழுத்துக்கள். அந்த 216 எழுத்துக்கள் தான் உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேவா? அடுத்தது இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில் இருக்கு, உயிர்மெய் நெடில் இருக்கு. ஓகே, உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில். ஓகேவா? அந்த 18 எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் குறில் 5ஓட சேர்ந்து வரக்கூடிய பார்த்தீங்கன்னா உயிர்மெய் குறில் எழுத்துக்கள். அந்த 18 மெய் எழுத்துக்கள் உயிர் நெடிலான 7 எழுத்துக்களை பிரிக்க வரக்கூடியது பார்த்தீங்கன்னா உயிர் நெடில் எழுத்து, உயிர்மெய் நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பாங்க. ஓகேவா? தனியாக பிரிச்சு வச்சுங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து. ஓகேவா? நம்ம நிறைய பேர் ஆயுத எழுத்துன்னு எழுதுவாங்க. நான் கூட பார்த்தீங்கன்னா எனக்கே இப்போதான் தெரியும், இப்போல்லாம் போன லைவ்ல தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்துன்னு எழுதியிருப்பேன். ஆனால் அது ஆயுத எழுத்து கிடையாது, நம்ம படம் பார்த்து எழுத்து ஆயுத எழுத்து தான். அது ஆயுத எழுத்து. ஓகேவா? நோட் பண்ணிச்சிங்க. அப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து ஒன்னே ஒன்று தான். தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆயுத எழுத்து அதுனா அக்கு. தெரியுதுங்களா? புள்ளி இது அக்குன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இது. என்னுடைய மாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை. அதான் மெய் எழுத்துக்களும் ஆயுத எழுத்தும் எத்தனை? அரை மாத்திரை கொண்டது. ஓகேவா? தமிழ் மொழியின் உயிர்மெய் எழுத்துக்கள் தவிர தனி எழுத்து ஒன்றும் உள்ளது. அதனது அக்கு என்னும் ஆயுத எழுத்து. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, ஒற்று அப்படின்னு சொல்லிட்டு பல பேர்களும் இருக்கு. ஓகேவா? அதை நம்ம கீழே பார்க்கலாம். ஓகேவா? அதோட வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் ஓவர்ப்பா. அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எழுத்துக்களுடைய வகை என்ன பார்த்தோம்? மொத்தம் தமிழ்ல 240 எழுத்து இருக்கு. உயிர் எழுத்து 12 ரெண்டா பிரிப்பாங்க, உயிர் குறில், உயிர் நெடில். அப்புறம் மெய் எழுத்து 18 மூணா பிரிப்பாங்க, வல்லினம், மெல்லினம், இடையினம் எல்லாமே 6 6 3 6 18. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள், உயிர் எழுத்தும் மெய் எழுத்தும் ஒன்றாக இணைந்து உருவாக்கும் எழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள். ஸோ அப்போ உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 216. ஓகேவா? அடுத்து ஆயுத எழுத்து 1. அப்போ மொத்தமாக கூட்டினீங்கன்னா 240 எழுத்துக்கள். அடுத்தது இயல் 2 போலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா முதல் எழுத்துக்கள். எழுத்துக்கள் பொதுவாக வந்து 2 வகைப்படும்பா, ரெண்டா பிரிப்பாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். ஓகே, உயிர் எழுத்துக்கள் மொத்தம் 2ஆ பிரிப்பாங்க. முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். அதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அந்த எழுத்துக்குடைய வகை தொகையில வந்து பார்த்தோன்னா தொகை பார்த்தாச்சு. இப்போ வகை 2 வகை, முதல் எழுத்து, சார்பு எழுத்து. ஓகேவா? பாருங்க, எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர் எழுத்து 12 சொன்னோம் பார்த்தீங்களா, பிளஸ் மெய் எழுத்து 18, இது சேர்த்தா மொத்தம் 30. அப்போ உயிரெழுத்து 12ம் மெய் எழுத்து 12ம் சேர்த்து ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். அப்போ உயிர் எழுத்துன்றது முதல் எழுத்தான், மெய் எழுத்து முதல் எழுத்து. ஓகே, அப்ப அந்த ரெண்டு சேர்த்து அந்த 30 எழுத்துக்களுமே முதல் எழுத்துக்கள். ஓகேவா? சரி, ஓகே சார். அப்ப சார்பு எழுத்துக்கள் என்னது? இப்ப நம்ம தற்சார்பு, சார்புனா ஒன்றை சார்ந்து இருப்பதுன்னு அர்த்தம். அதே மாதிரிதான் இந்த சார்பு எழுத்துக்கள் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குப்பா. இந்த சார்பு எழுத்து மொத்தம் 10. ஓகேவா? இது என்ன பண்ணும் அப்படின்னா முதல் எழுத்தை சார்ந்து உருவாகும்.
அதாவது முதலெழுத்தோட ஒன்றி தான், முதலெழுத்தோட சேர்ந்து தான் இந்த எழுத்துக்கள் உருவாகும். அப்ப முதலெழுத்தை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். அது மொத்தம் எத்தனை இருக்கு? 10 வகைப்படும். முதலெழுத்தை சார்ந்து தோன்றும் எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள் அது 10 வகை. என்னன்றதுக்கு தான் பாருங்க, ரொம்ப முக்கியமானது. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றி இலகுரம், குற்றி இலகுரம், ஐகாறு குறுக்கம், அவுகாறு குறுக்கம், மகர அவுகாருக்கம், மகர குறுக்கம், இந்த ஆயுத இருக்கும். இங்க மாத்தி கொடுத்துறாங்க. அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத இப்படி கொடுத்துறாங்க. நான் கீழே படிச்சு சொல்லிட்டு ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், இப்படிதான் படிக்கணும். இந்த லைன் ஞாபகம் வச்சுங்க. இந்த லைனோட கேட்பாங்க. உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றளப்படை, குற்றியிலகுரம், குற்றியிலகுரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இது கண்டிப்பா எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம சின்ன வயசுல படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சார்பு எழுத்து 10 வகை குறிப்பிடுங்க. இந்த 10 வகை நம்ம எழுதணும் அப்படின்னா 2 மார்க் கொடுப்பாங்க. அதனால என்ன பண்ணிருப்போம், நம்ம நமக்கே தெரியாம இந்த ஓ காட் பியூட்டிஃபுல் எப்படி மனப்பாடம் பண்ணமோ அதே மாதிரி எதுக்குன்னு தெரியாம மனப்பாடம் பண்ணிருப்போம். சரியா? அந்த 2 மார்க்காக. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ ஏன் மனப்பாடம் பண்றீங்க? இப்போ டிஎன்பிஎஸ்சி இருக்கிற அந்த கட் ஆஃப் மார்க்காக. ஓகேவா? சரி, ஓகே. அப்போ உயிர்மை, ஆயுதம் ஆகிய 2 சார்பு எழுத்துக்களை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உயிர்மை. மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால், இதை நம்ம பார்த்தாச்சு, அதுக்கு தேவையில்ல. அது நம்ம முன்னாடியே பார்த்துடல, அதே தான் கொடுத்துருப்பாங்க. அந்த உயிர் எழுத்துக்கள் எப்படி உருவாச்சுன்ற ஒரு கான்செப்ட் நான் மேலே சொல்லிட்ட தேவையில்லை. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான்பா. அப்போ முதல் எழுத்துக்கள்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துக்கள் 2 வகை. ஓகேவா? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. முதல் எழுத்துன்றது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, சேர்த்து 30 எழுத்துக்கள். அதான் முதல் எழுத்துக்கள். சார்பு எழுத்துனது முதல் எழுத்தை சார்ந்து தோன்றக்கூடிய எழுத்துக்கள் சார்பு எழுத்துக்கள். அது எத்தனை? 10. பார்த்தாச்சு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு போதும். மீதி எல்லாமே நம்ம மேலேயே பார்த்துட்டோம், திரும்ப பார்க்க வேண்டாம். அதை கட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இயல் 3க்கு வரலாம். இயல் 3ல வந்து நம்ம இதுவும் எழுத்தை பத்தி தான் பார்க்க போறோம். மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழினா இங்க இன்னொரு அர்த்தம் என்னன்னா சொல். சொல்லுக்கு வந்து பார்த்தோன்னா மொழி, பதம், கிளவி என பல்வேறு பெயர்கள் இருக்கு. சொல்லுக்குனது அந்த சொல் இருக்குன்னு பார்த்தோம்னா அந்த சொல்லுக்கு என்ன பேர் இருக்கு? மொழினாலும் சொல் தான், மொழி கிளவினாலும் சொல் தான், பதம்னாலும் சொல் தான். மொழி, பதம், கிளவி இது எல்லாமே சொல்லுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள். நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? ஸோ அப்போ மொழிக்கு அந்த சொல்லுக்கு முதல்ல என்னென்ன எழுத்துலாம் வரும்? ஓகேவா? சொல்லுக்கு இறுதியில் என்னென்ன எழுத்துலாம் வரும்? இடையில என்னென்ன எழுத்துலாம் வரும்? அதை பற்றி நம்ம இதில் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இங்க பாருங்க, இந்த பாருங்க ட்ரெயின் இருக்கா? இந்த மொழிக்கு இறுதி எழுத்துக்கள், மொழி முதல் எழுத்துக்கள். இதான் ஒரு லெட்டர்ன்ற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். அதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து மொழிக்கு முதல் எழுத்துக்கள். பாருங்க, மொழி என்பதற்கு சொல் என்னும் பொருளும் உண்டு. ஓகே? அந்த சொல்லுக்கு முதலில் வரக்கூடிய எழுத்துக்கள். உயிரெழுத்து பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12மே மொழிக்கு முதல் வரும்பா. அதாவது சொல்லுக்கு முதல்ல வந்து பார்த்தோன்னா ஆக்கி அந்த 12 எழுத்துக்களுமே சொல்லுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும். ஓகே? இங்க பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர், இப்போ உயிரெழுத்துல ஊ, அதான் முதல் இருக்கு. ஸோ அப்போ அந்த உயிரெழுத்துக்கள் 12மே சொல்லுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரா வரும்ன்றத இங்க சொல்றாங்க. ஓகேவா? அப்புறம் வந்து பார்த்தோன்னா க, ச, த, ந, ப, ம ஆகிய வரிசையில் உள்ள எல்லா உயிர்மை எழுத்துக்களும் சொல்லின் முதலில் வரும். ஓகே? அந்த உயிர்மை எழுத்துக்கள், இந்த எல்லா உயிர்மை எழுத்துக்களும் வருமா? ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ங, ஞ, ய, வ ஆகிய உயிர்மை எழுத்து வரிசையில் சில எழுத்துக்கள் மட்டும் சொல்லின் முதலில் வரும். ஓகேவா? சில எழுத்துக்கள், ஏன்னா ங வரும். இப்போ வந்து ஞான்றதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அங்கனம், அது முன்ன கணம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ நம்முடைய வழக்கு மொழியில் வந்து பார்த்தோன்னா கணம்ன்றது கிடையாது. இந்த காலத்துல கணம்ன்றது என்ன பண்ணோம்னா அங்கனம், இங்கனம், எங்கனம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுருக்கி அழைக்கிறோம். ஓகேவா? அடுத்து பார்த்தோன்னா மொழிக்கு முதலில் வராத எழுத்துக்கள். அப்போ மொழிக்கு முதல்ல வரக்கூடிய எழுத்துனது உயிர்மை எழுத்து, ஒரு சிலது உயிரெழுத்து ஃபுல்லாவே வரும். ஓகேவா? இப்போ மொழிக்கு முதல்ல எந்தெந்த எழுத்துலாம் வராதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெய் எழுத்து வராது. மெய்யெழுத்து வராது. இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஃப்ரிட்ஜ் போடுவோம், பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் இப்படிதான் போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பண்ண பார்த்தீங்களா? அப்போ அந்த பார்த்தீங்கன்னா இங்கே அக்குன்னு ஒரு வார்த்தை இருக்கும். ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு அர்த்தம். இப்பு ஃபர்ஸ்ட் வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா இப்பு, அக்கும் வராது, இப்போ வராது. அப்படி வந்தாலே அது கிடையாதுன்னு அர்த்தம். அது வந்து நம்முடைய தமிழ் மொழி கிடையாது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்றது இங்கிலீஷ் மொழி, ஃப்ரிட்ஜ்ன்றது இங்கிலீஷ் மொழி. நம்ம தமிழ்னது குளிர் சதன பெட்டி, ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள். நான் பார்த்தோமா? நான் மொழிக்கு முதல்ல வந்திருக்கா? நம்ம கில்லி போட சொல்ல ராங் நம்பர் இல்ல, ராங் நண்பர்கள், அந்த மாதிரி தான். சரியா? ஓகே. மெய் எழுத்துக்கள் 18ம் சொல்லில் முதலில் வராது. அப்படி வந்தா அது தமிழ் எழுத்தே கிடையாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல் வராதுப்பா. ஆயுத எழுத்து சொல்லுக்கு முதல்லயும் வராது, இறுதியிலும் வராது. அதான் என்னோட ஸ்பெஷல். ஆயுத எழுத்து ஒன்னே ஒன்று தான். அது வந்தா எங்க வரும்? இடையில நடு சென்டர்ல மட்டும்தான் வரும். மொழிக்கு முதல்லையும் வராது, இறுதியிலையும் வராது. ஓகேவா? அடுத்து பாருங்க,
மற்ற எழுத்துக்கெல்லாம் அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் அந்த அளவு இல்லை. இதில் எக்ஸாம் கொடுத்துருவாங்க. டமாரம், ரம்பம், லண்டன், பிரான்ஸ், டென்மார்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிறமொழி சொற்கள், நம்ம தொழிலே கிடையாது. ஏன் அப்படின்னா ரான்ற எழுத்து வராது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எம்ஜி ராமச்சந்திரன் பேர் போடும்போது பார்த்தீங்கன்னா அந்த முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராமச்சந்திரன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா, எம்ஜி ராமச்சந்திரன். இப்போ இந்த ராமன் போடும்போது பார்த்தீங்கன்னா இராமன் தான் போடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஏன் அப்படின்னா ராமன்றது நம்ம தமிழ் மொழியே கிடையாது. அதான் ராமாயணம் கூட நம்ம தமிழ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வட ஆளுங்க. ராமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழே கிடையாது. ஏன்னா ராமர் கோயில் பார்த்தீங்கன்னா எங்கே கட்டியிருக்காங்க? அயோத்தியில் தான் வந்து கட்டியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருந்து கிடையாது. ஏன் அப்படின்னா ராமர் அப்படின்ற ஒரு தமிழ் கடவுளாக இருக்க மாட்டாருன்றத இங்கே சொல்லக்கூடிய விஷயம். ஓகேவா, நம்ம தமிழ்நாட்களை பொறுத்தவரை என்ன ஒரு விஷயம்னா எல்லா கடவுளும் நம்ம கடவுள் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தான். ஓகேவா, ஏன்னா யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பரந்த மனப்பான்மை கொண்டு வந்தா யார்? நம்முடைய தமிழர்கள். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடவுள் இந்த கடவுள் நம்ம பிரித்து பார்க்கத்தே கிடையாது. எல்லா கடவுளும் ஒன்று தான், எல்லா கடவுளும் ஒரு சக்தி தான், நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்கு நம்புறவன் தான் தமிழன். ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமையை பார்க்குறேன் தமிழனாவே இருக்க முடியாது. ஓகேவா, ஓகே சரி, ஓகே. ஏன் நமக்கு அரசியல் அடுத்து போவோம். மொழி இறுதி எழுத்துக்கள். ஸோ மொழி இறுதி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுக்கு கடைசியாக எந்தெந்த லெட்டர் வரும்ன்றதை கேட்குறாங்க. ஓகேவா, நல்லா கவனிச்சுங்க. மொழிக்கு இறுதி எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்களை மொழி இறுதி எழுத்துன்னு சொல்லுவாங்க. உயிரெழுத்துக்கள் 12 மெய்யுடன் இணைந்து உயிர்மையாக மட்டுமே மொழி இறுதியில் வரும். ஓகேவா, அதை என்ன சொல்றேன்னா உயிரெழுத்து தனித்து வந்து பார்த்தீங்கன்னா இறுதி எழுத்தா வராது. அப்படி வந்து அது அளபடியாக போயிடும். அப்படி வந்து அது அளபடியாக போயிடும். ஓகேவா, அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும். ஆயுத எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு இறுதியில் மட்டும்தான் வரும். ஓகேவா, நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி இறுதியாக எழுத்துக்கள், மொழிக்கு இறுதியாக வராத எழுத்துக்கள் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல்லின் இறுதியில் உயிரெழுத்துக்கள் தனித்து வராது. ஓகேவா, ஸோ அப்போ மெய் எழுத்துக்கள் வரும், கடைசி இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெய் எழுத்துக்கள் வரும். ஓகேவா, ஆனால் இறுதியாகாத எழுத்துக்கள் அது உயிரெழுத்துக்கள் இறுதியாக வராது. எதுவும் வரும் வராதுன்றது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க, அதுதான் மேக்ஸிமம் கேட்பாங்க. அடுத்து பாருங்க, ஆயுத சொல்லின் இறுதியில் வராது சொன்ன பார்த்தீங்களா? அப்போ நல்லா கொஞ்சம் உயிரெழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து மொழிக்கு முதல்ல மட்டும்தான் வரும், இடையிலையும் வராது, இறுதியிலும் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்துக்கு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மொழிக்கு நடுவில் மட்டும்தான் வரும், சரி இடையில மட்டும்தான் வரும், முதல்ல வராது, இறுதியில வராது. ஓகே, ரெண்டுத்துக்கும் டிஃபரெண்ட் இருக்கு பார்த்துங்க. ஓகே, அடுத்து எல்லாம் அந்த தேவையில்லை. சொல்லின் இறுதியில் வரும் எழுத்துக்கள், சரி இடையில், சரிப்பா சொல்லின் இடையில், அதாவது சென்ட்ரல் என்ன லெட்டர் வரும்ன்றது கேட்குறாங்க. மெய் எழுத்துக்கள் 18 சொல்லின் இடையில் வரும். 18 மெய் எழுத்துனா வரும், சொல்லுக்கு இடையில வந்து கண்டிப்பா வரும். அதே மாதிரி உயிர்மை எழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். உயிர்மை எழுத்துக்கள் எல்லா உயிர்மை எழுத்துமே இடையில வரும்பா. அதே மாதிரி ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும். ஆயுத சொல்லியா சொல்லின் இடையில மட்டும்தான் வரும். அதை நம்ம வந்து முதல்லையும் பார்த்துருக்க மாட்டோம், ஈட்டிலையும் பார்த்துருக்க மாட்டோம், இடையில மட்டும்தான் ஆயுத எழுத்து வரும். ஓகேவா, இங்க பாருங்க, அளபடையில் மட்டுமே உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். அளபடை பற்றி பின்னாடி பார்த்துக்கலாம். ஓகேவா, ஸோ அளபடை பார்த்தீங்கன்னா நீண்டு ஒலித்தல். இப்போ தொடா, படார், அதெல்லாம் பார்ப்போம். தொழார். ஓகேவா, அப்போ தொழார் அப்படின்னும் போது பார்த்தீங்க அப்படின்னா பார்ப்போம். தொழார் அப்படின்னும் போது இங்க பாருங்க இடையில என்ன இருக்கு? உயிரெழுத்து வந்திருக்கு. அந்த மாதிரி அளபடை, ஏன்னா இது ஒரு அளபடை எழுத்து. அப்போ அந்த அளபடையில் மட்டும் தான் என்ன வருமா? உயிரெழுத்து இடையில வரும்ன்றத சொல்றாங்க, மற்றபடி வேற எங்கேயும் வராதுன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான்பா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல் மற்றும் இறுதி எழுத்துக்கள். ஓகேவா, இதுல எது எங்க வரும் வராதுன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. ஓகேவா, ரொம்ப டீப்பா போவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள்னா ஒரு எழுத்துக்கு இனமாக, அதாவது அதே மாதிரி ஃப்ரேம்ல இருக்கும், மேஜரா வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள். இணை எழுத்துக்கள் வேற, இணை எழுத்துக்கள் வேற, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. இணை எழுத்துக்கள்னா வேற ஜோடியா வருது. இங்க இணை எழுத்துக்கள் அப்படின்னு இனமான எழுத்துக்கள். இங்க பாருங்க, ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். ஒலிக்கும் முயற்சி. அப்ப நம்ம ஒலிக்கக்கூடிய முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து எங்க முயற்சி பண்றோமோ அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எழுத்து முயற்சி பண்ணும் ஒலிக்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து பிறக்கும் இடமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும். இப்போ நம்ம எழுத்துக்கள் பிறக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மூக்கி நின்று பிறக்கும் எழுத்துக்கள், மார்பு நின்று பிறக்கும் எழுத்துக்கள், கழுத்து நின்று பிறக்கும் எழுத்துக்கள், தலை நின்று பிறக்கும் எழுத்துக்கள் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அந்த பிறக்கக்கூடிய இடம் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது இணை எழுத்துக்கள்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எழுத்துக்கு கொடுத்துறா பாருங்க, இக்கு இங்கு, அதை மாற்றி கொடுத்துறேன். இக்கு இங்கு, இச்சு இஞ்சி, இட்டு இன்னு, இத்து இந்து, இப்ப இம்மு,
இரு இன்னு. இது சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இத்து இந்தும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அந்த எழுத்துக்கள் அப்புறம் வந்து அந்த ஒலிக்கும் முறை ஒலிக்கும் அளவு இது எல்லாமே வந்து முறை சேமாக இருக்குதுன்னா என்ன சொன்னாங்க, இது இணை எழுத்துக்கள் சொல்லி குறிப்பிடுறாங்க. இந்த இணை எழுத்துக்கள் மட்டும் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுங்க. ஓகே, அப்போ மெய் எழுத்துக்கள் வந்து இணை எழுத்துக்கள் எத்தனை இருக்கு? 1 2 3 4 5 6 இருக்கு. ஓகேவா? பாருங்க, திங்கள் இங்கா வருதா, இஞ்சா, இண்டா, இந்தா, இம்பா, இன்றா. இந்த மாதிரி இனமான எழுத்துக்கள் நிறைய இடத்துல மேக்ஸிமம் சேமாக தான் வரும் எல்லாத்தையும். இப்போ பக்கம் இங்கே வரல, நல்லா கவனிச்சுங்க. இனமான எழுத்து இணை எழுத்துக்கள்லாம் சேர்ந்து இங்கே வந்து பார்த்தா இன எழுத்துக்கள் அப்படின்னா இனமா வரும், ஆனால் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி வரும்னு கிடையாது. பக்கம், இங்கனம், அப்போ அங்கே ngா மட்டும் தனியாக வந்துச்சு, கா மட்டும் தனியாக வந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சா, மச்சம், அதில் சா மட்டும் தனியாக வருது. மன்னன், ஸோ மன்னன் இந்த இன்னும் வரதா, வேற என்ன வரும்? கண்ணன், அதில் 3 சீன் வருதா. அப்புறம் வந்து பட்டம், அப்போ அதில் வேற்று வரும். ஓகே, அப்போ இதான் இனமான எழுத்துக்கள் சொல்லி இன எழுத்துக்கள் குறிப்பிடுறாங்க. அதேமாதிரி இடைநிலை எழுத்துக்கள் 6மே என்ன சொல்றாங்க? இணை எழுத்துக்கள். எரள வழல அந்த 6 எழுத்துக்களும் தான் ஒலிக்கக்கூடிய முறை ஒரே இடத்துல இருக்கிறதுனால, ஏன்னா மூக்கினின்று தான் பிறக்கும். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, சரி எரள வழ மூக்கின்னு கிடையாது, கஞ்சனமல தான் வந்து மூக்கின்று பிறக்கும் எழுத்துக்கள். ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஒலிக்கக்கூடிய அளவும் அதே மாதிரி ஒலிக்கக்கூடிய இடமும் வந்து பிறப்பிடமும் வந்து ஒரே மாதிரி இருக்கிறதுனால என்ன சொல்றாங்க, இந்த இணை எழுத்துக்கள் 6மே வந்து அதாவது இணை எழுத்துக்கள். அப்போ நல்லா கவனிச்சிங்க, மெய் எழுத்துக்கள் நம்ம வந்து பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இனமான எழுத்துக்கள் பார்த்தோம். அதே மாதிரி இந்த எழுத்துக்கள் என்னது, இது வந்து எல்லாமே கலந்து வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கசர தப்பற எரளவழ. ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்து எதை சொல்றாங்க, இந்த எரளவழ எழுத்துக்கள் மட்டும் என்ன சொல்றாங்க, தனித்து இன எழுத்துக்கள் இனமான எழுத்துக்களாக வரும்ன்றதை குறிப்பிடுறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உயிரெழுத்துல, ஸோ உயிரெழுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அ ஆ இ ஈ அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க. உ உ ஏ ஏ ஐ, நான் சொன்ன பத்தியா ஐ, ஆ கூட்டல் இ முடியும் போது இப்படிதான் முடியும் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, ஆ கூட்டல் இ, அதான் ஈ வந்து கொடுத்துருக்காங்க. ஓ ஓ அவ் அவ் நான் சொன்னேன் ஆ கூட்டல் ஊ, அதான். அப்போ அது உன இனமான எடுத்தது ஊ தான். இதான் நம்ம மேலே வந்து சொல்லியிருந்தோம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுல எல்லாத்தையும் நம்ம இணை எழுத்துக்கள் தெரியும். இந்த ஐக்கும் அவுக்கும் மட்டும் கன்ஃபியூஸ் ஆகும். ஐக்கு இனமான எழுத்து இ, அவுக்கு இனமான எழுத்து ஊ. ஓகேவா? ஏன்னா இந்த ஐ போடும்போது குரிலியா நெடிலியா எடுத்த மட்டும் ஞாபகம் வச்சுங்க, அது மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது இதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அப்போ ஐக்கு இனமான எழுத்து இ, அவுக்கு இனமான எழுத்து ஊ, இதை மட்டும் நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்தது மயங்கொலிகள். ஸோ மயங்கொலின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒலிப்பு முறை ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன மாற்றத்தை கொடுக்கும். இப்போ அந்த நம்ம இது நிறைய பேர் வந்து இந்த மயங்கொலி பிழையை வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஒரு எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன இன்னு வருமா, பெரிய இன்னு வருமா, 3 சுழின்னா 2 சுழின்னா, ஓகே, அப்புறம் எப்படி சொல்லுது வல்லினராவா அந்த மாதிரி சொல்லும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து எது வருன்றது நமக்கு தெரியாது. அதுமாதிரி நம்ம நிறைய வந்து கன்ஃபியூஷன் ஆகிடும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எழுதும்போது நிறைய பிழை எழுதும் பார்த்தீங்கன்னா, ஆனால் அதோட ஒலிப்பு முறை ஒரே மாதிரி தான் இருக்கும். சின்ன இன்னாலும் பெரிய இன்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அதான் வந்து இப்போ ஒலி, இந்த ஒலி இது ரெண்டுமே அது ஒரே மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒலிப்பு முறை வந்து சேமாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஒலின்றது சவுண்டு, இந்த ஒலின்றது லைட்டு. அப்போ அந்த பொருள் வேறுபடும். ஒலிப்பு முறை ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் பொருள் வேறுபட்டு அந்த ஒலிப்பு முறையில ஒரு சின்ன மாற்றம், சின்ன சின்ன ரொம்ப ஒலி ஒலி ஆனால் ஒரு சின்ன மைனூட்டான ஒரு ரிதம் தான் மாறும். ரொம்பலாம் ஃபுல்லாக வந்து மாறாது. ஒலி ஒழி அவ்வளோலாம் மாறாது, சின்ன மாற்றம் தான் ஏற்படும். ஓகேவா? இதனால உருவாக்கக்கூடிய எழுத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா மயங்கொலிகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. பொதுவாக மயங்கொலிகள் மொத்தம் எத்தனை இருக்கு அப்படின்னா 8 இருக்குப்பா. 8 எழுத்துக்கள் மயங்கொலி ஏற்படுத்தும் எழுத்துக்கள் மொத்தம் 8. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 சுழினா 2 சுழினா, அப்புறம் தன்னகரனா, அப்புறம் இந்த லா லா லா, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராரா. ஓகே, இந்த 8 எழுத்துக்கள் சொன்னாங்க மயங்கொலி எழுத்துக்கள். கேட்பாங்க மொத்தம் மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கு. ஓகேவா? இதை பாருங்க, மனம் மனம். ஆனால் அந்த மனம் வந்து பார்த்தா ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை குறிப்புதான் கேட்டினா இல்லை, அர்த்தங்கள் வேற. ஆனால் படிக்கும்போது அந்த ஒலிப்பு முறை ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் சொல்ல பாருங்க, உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை மயங்கொலிகள்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரொனன்ஸ்ல சிறிதளவு தான் வேறுபாடு இருக்கும். அதை என்ன சொல்றாங்க? மயங்கொலிகள். இந்த மயங்கொலினா மயக்கக்கூடிய ஒலிகள்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அவ்வளோதான். ஓகேவா? அது என்னன்றதை சொல்லுவாங்க. இந்த அளவுக்கு டீப்பாக சும்மா ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒலிக்கும் அளவு வந்து கொடுப்பாங்க. ஒரு வாட்டி வந்து கேட்டிருக்காங்க, ஆனானது அங்காப்பா. அங்காப்பனா வாயை பிளத்தல். ஓகே, ஆ சொன்ன பற்றி ஆனானது அங்காப்பா. அங்காப்பனா வாயை திறத்தல் அல்லது வாயை பிளத்தல். இதை வந்து ஒரு குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்த நான்ற எழுத்து எப்படி உருவாகுது அப்படின்னா, நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தில், மேல்வாய் அன்னம் பார்த்தீங்கன்னா மேல் அனுபவத்தில் மேலே,
அப்போ அந்த நாவுடைய நுனி வார்த்தை, இந்த நுனி எழுத்து மட்டும் மேல்வாய் இனத்துல வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி நா, நடுப்பகுதி தொடங்கக்கூடியது நா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சின்ன நாக்கு வந்து பார்த்தா 2 சுழி நா வந்து பார்த்தோன்னா நாவின் நுனி மேல்வாய் அன்னத்தின் முன்பகுதி நா. நா அந்த முன்பகுதி தொட்டா நா, நடுப்பகுதி தொட்டா 3 சுழி நா, முன்பகுதி தொட்டா 2 சுழி நா. ஓகேவா? அடுத்து இந்த தன்னகர நா இருப்ப நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடிப்பகுதி நா. நல்லா வந்து பார்த்தோன்னா வார்த்தை இது கொடுத்துறாங்க பாருங்க. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி, இது நுனிப்பகுதி, இது அடிப்பகுதி தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க நா. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. இதை வச்சு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இது எல்லாமே வந்து இணை எழுத்துக்களாக நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஏன்னா இட்டு, இந்து, இன்னு. ஓகேவா? இந்த இன்னுக்கு இட்டு இணை எழுத்து, இந்த இன்னுக்கு இந்த இத்து இணை எழுத்து, இந்த இன்னுக்கு இரு வந்து இணை எழுத்து. ஓகேவா? கொன்றான், வென்றான். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நகரத்தை எடுத்து வரும் நகரம் வந்து பார்த்தீங்கன்னா டன்னகரனா, டன்னகரம் சொல்லுவாங்க. இந்த டான்னு சொல்லுவாங்க டன்னகரம். இந்த தா வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா தாக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நா வந்து பார்த்தீங்கன்னா தன்னகரம் சொல்லுவாங்க. இந்த ராவுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நா வந்து ரன்னகரம். இந்த டாவுக்கு வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா டன்னகரனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது தாவுக்கு தான் தன்னகரனான்னு சொல்லுவாங்க. இது ராக்கு தான் ரன்னகரனா. அப்ப டன்னகரனா, தன்னகரனா, ரன்னகரனா நம்ம சொல்ல 2 சுழி 3 சுழி சொல்லக்கூடாது, அது தப்பு. ஓகே, நம்ம வந்து ஷார்ட்டா சொல்லிதான் சொல்லிடுறோம். ஆனா உண்மையான வார்த்தை தமிழ் உச்சரிப்பு எப்படி சொல்லணும் அப்படின்னா டன்னகரனானா இது டா. ஓகே, ரன்னகரனானா இந்த நா, சாரி இந்த நா டன்னகரனானா. அதே மாதிரி வந்து பார்த்தா தன்னகரனானா இந்த நா. ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது இதனால வரக்கூடிய வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வானம் அப்படின்னா வெடி, இந்த வானம்னா ஆகாயம். வானம் வேடிக்கை நடத்தின பத்தி அப்ப வான வேடிக்கை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா பனி அப்படின்னா 3 சுழி வேலை, இதுவே 2 சுழி போட்டா குளிர்ச்சி, பனி, பனி மழை பெய்யும் அந்த பனி. ஓகேவா? குளிர்ச்சியானது. அடுத்தது லா லா ழா, இதனுடைய வேற்றுமை கொடுத்துலாம் பாருங்க. லா நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். ஓகே, அது லான்றது நாவுடைய இரு பகுதி நல்லா தடித்து மேல் பற்கள், மேல் பற்கு பார்த்தீங்கன்னா மேல இருக்க பற்கு, அந்த பற்கு வரிசையில் அடியை தொடுவதால் கூடியது லா. ஓகே, காட்டுக்க பாருங்க. இதெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, நம்ம ப்ரொனன்சியேஷன் நம்ம தெரியல எது மேலன்னு சொல்ல, அதுக்கே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவின் இரு பக்கம் இதுக்கும் தடித்து மேலனத்தின் நடுப்பகுதி தொடுவதால் இந்த லகரம் தோன்றும். இதனை பொது லகரம் சொல்லுவாங்கப்பா, இதனை பொது லகரம். ஓகேவா? இது சாதாரண லகரம்னு சொல்லுவாங்க, இது பொது லகரம். ஓகே, என்ன சொல்லுவாங்க நடுப்பகுதியை தொட்டா இந்த பெரிய லா. ஓகேவா? நல்லா கவனிச்சிங்க. அடிப்பகுதியை தொட்டா சின்ன லா, நடுப்பகுதி தொட்டா என்னது பெரிய லா. அடுத்த ழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாவின் நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் லகரம். அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூடாது. ழா ழா அதாவது அந்த மேலே போயிட்டு, ஏன்னா மேலே வரைக்கும் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கை வந்து ஃபுல்லாக மடிக்க முடியாது. ஆனால் அப்படி ஃபுல்லாக மடித்து லைட்டாக வருடிட்டு வந்தாதான் ழா ழா அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தா இந்த ழான்ற வார்த்தையே வராது. ஓகேவா? அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எங்க அந்த வார்த்தை வந்து வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை தான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தமிழே அந்த வார்த்தை வச்சிருப்பாங்க. தமிழுக்கு சிறப்பு சேர்க்கூடிய எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறப்பு ழகரம் சொல்லுவாங்க. இது என்ன சொல்றாங்க? இது சிறப்பு ழகரம். ஏன்னா தமிழே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கிலீஷ் எழுதுனா தமிழ் அப்படின்னு தான் எழுதுவோம். ஓகேவா? இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்தியாங்களா, இந்தியா சரி இந்தியாவுடைய சவுத் இந்தியா மட்டும் நான் போடுறேன். இங்கே போகிறோம்பா, சவுத் இந்தியா மட்டும் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, இப்படிதான் இந்தியா, இதுதான் இந்தியா. ஓகேவா? பாகிஸ்தான்லாம் அவங்க கொடுத்துலாம். இப்போ இந்தியா சவுத் இந்தியா மட்டும் வச்சுங்க. இந்த பகுதியை வந்து சோழ மண்டல கடற்கரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஆங்கிலேயர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து கோரமண்டல் பீச்னா சொல்லுவாங்க, சோழ மண்டல்னு சொல்லுவாங்க. ஏன்னா ழான்ற வார்த்தையே வராது, ழான்ற வார்த்தையே வராது, கோரமண்டல். இப்போ கூட பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் வந்து தாஜ் ஹோட்டல் இருக்கு, மும்பையிலே ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னையில் ஒரு தாஜ் ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் தாஜ்னு சொல்லுவாங்க. அது கோரமண்டல் ஏன் கோரமண்டல் கிடையாது, அது சோழ மண்டல். வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு அந்த வார்த்தை ப்ரொனவுன்ஸ் வரதுனால அது பார்த்தீங்கன்னா கோரமண்டல்னு சொல்லிட்டாங்க. அது அப்படியே வந்து ப்ரொனவுன்ஸ் வந்து பார்த்தா அந்த வார்த்தை வந்து மாறி போச்சு. ஓகே, அப்படிதான் அந்த கோரமண்டல் தாஜ்னு இருக்கு. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த தாஜ் ஹோட்டல் போனீங்க அப்படின்னா கோரமண்டல் தாஜ்னு போட்டுருவாங்க. என்னடா சிமெண்ட் கம்பெனிகள் நம்ம நினச்சிட்டு இருப்போம். நானே சின்ன வயசுலாம் வந்து போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கோரமண்டல் சிமெண்ட் இருக்கா, இப்போ கோரமண்டல் சிமெண்ட் கம்பெனி பொழுகுது. அப்போ சிமெண்ட் கம்பெனி அந்த சிமெண்ட் வித்து இவ்வளோ பெரிய ஹோட்டல் கட்டிருக்கான் பொழுதுப்பா, சூப்பர்ப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். ஆனால் அது வேற இது வேறது அப்புறம் வேற எனக்கு நம்ம இன்னும் தெரியாது. ஆனால்
அந்த கோரமண்டலுக்கு இது அர்த்தம் கிடையாதுன்றது அப்புறம் தான் வந்து தெரிய வந்துச்சு. ஓகே, ஒருவேளை அந்த கோரமண்டல் சிமெண்ட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியாவில் இந்த சோழமண்டல் பகுதியில் உருவாக்கத்தான் அந்த பேர் வந்திருக்கலாம், தெரியாது. ஏன்னா தெரிஞ்ச கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. நான் இப்படி நினைச்சிட்டேன், என்ன மாதிரி எத்தனை பேர் நினைச்சது கீழே கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இல்லை சார் நீங்கள் சொல்லி தான் சார் இப்போ அந்த கோரமண்டல் தாஜோட இது எனக்கு தெரியும் அப்படின்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகே, அடுத்தது பொருள் வேறுபாடு. இதை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளின் மதிப்பு. இந்த போட்டா விளைவித்தல், உண்டாக்குதல். இந்த விலைனா விரும்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடுல கேட்டிருக்காங்கப்பா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைனா செடியின் இலை, இந்த இனா இலைத்து போதல், நம்ம ரொம்ப இலைச்சி போயிட்டு சொல்றான் பத்தி அது. அடுத்து இழைனானது நூல் இழை, இழை இழையா போதும்னு சொல்றான் பத்தி அது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து இடையின எழுத்து என்பதால் இடையின ரகரம் என்ன சொல்றாங்க, இறை எரல வழல. இது கசட தப்பற, இது வல்லின வல்லின ரகரம். அப்ப இதுல இருந்து வல்லின ரகரம், இது இடையின ரகரம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும். மேலனத்துடைய முதல் பகுதியை தொட்டு வந்தா ரா. இதே மேலனத்தின் மைய பகுதியை தொட்டு உரசுவதால் உரசுவது ரகரம். மேலனத்துடைய முதல் பகுதி வந்து ரகரம். இது என்ன சொல்றாங்க, மைய பகுதி வந்து பார்த்தீங்கன்னா வல்லின ரகரம். ஓகே, நோட் பண்ணி வச்சுங்க, அவ்வளவுதான்பா. இதுக்கு ஒன்றா பார்த்தா ஏரி. இப்போ ஏரினா வந்து நம்ம நீர்நிலைன்னு சொல்லுவோம், குளம். இந்த ஏரினா வந்து பார்த்தீங்கன்னா இது குளம். ஏரினா நீர்நிலை பகுதி. இந்த ஏரினா மேலே ஏறி பார்த்தல், மேலே ஏறி வாரோம் நீ ஒதுங்கி நில்லு, அந்த ஏரி. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கர பூங்காற்று, அந்த ஏரி. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கூரை, வீட்டின் கூரை. இந்த கூரை என்னது, கூரை புடவை. ஓகேவா? அதான், அவ்வளோதான்பா. அடுத்து முடிஞ்சு போச்சு. இங்கேயுமே வந்து ஆப்ஷன் கொடுத்துருவோம் பாருங்க. சிரம்னா என்னது, சிரம் என்பது இந்த தலை வரும். இலைக்கு வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா தழை. அடுத்து வண்டி இழுப்பது வந்து காலை, காலமாட தான் இழுக்கும். கடலுக்கு வேறு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பறவை. இது நிறைய டிஎன்பிஎஸ்சி ஏன் அந்த கொஸ்டின் கேட்கறான்னு நமக்கு தெரியல. அடுத்து பறவை வானில் பறந்தது. அடுத்து கதவை மெல்ல திறந்தான். அடுத்து பூ வீசும் மனம், ஸ்மெல்லு. அடுத்து புலியின் கண் சிவந்தது. குழந்தைகள் பந்து விளையாடினர். வீட்டு வாசலில் கோலம். இந்த கோலம், இதுதான் கோலம் போட்டனர். ஓகே, ஞாபகம் வச்சுங்கப்பா, இதையும் நான் நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்து சுட்டு எழுத்துக்கள், வினா எழுத்துக்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, சுட்டு எழுத்துக்கள் ஒன்றை சுட்டி காட்டும் எழுத்து சுட்டு எழுத்து. வினா எழுத்துனா கேள்வி கேட்பதற்காக, வினா எழுப்புவதற்காக தோன்றும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். சுட்டி காட்டுவதற்காக தோன்றும் எழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள். ஓகேவா? வினா எழுத்துக்கள் 5 இருக்கு, சுட்டு எழுத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சுட்டு எழுத்து பார்க்கலாம். சுட்டு எழுத்து எப்படி சார், தோசைகளை போட்டு சுட்டு எடுப்பாங்களா? அதான் சுட்டு எழுத்துக்கலாம் கேட்டீங்கன்னா அந்த சுட்டு எழுத்துக்கள் கிடையாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தரை வந்து சுட்டி காட்டுது. இப்போ ஆள் காட்டி என்ன பண்ணும், ஒருத்தர் வந்து ஆள் காட்டும் பார்த்தீங்கன்னா அதான் ஆள் காட்டி வரணும்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்கே சொல்றாங்க. ஆ இ உ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 சுட்டு எழுத்துக்கள் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து பார்த்தா ஆ இ இது 2 தான் இப்போ நம்ம வழக்கில் இருக்கு. ஊன்ற எழுத்து தற்போது நம்ம வழக்கில் கிடையாது. ஞாபகம் வச்சுங்க, தற்போது வழக்கில் இல்லாத சுட்டு எழுத்து இது உ. ஓகேவா? இந்த பொதுவாக வந்து சுட்டை வந்து ஃபர்ஸ்ட் 2 போடுவாங்க சுட்டு எழுத்துக்களை. ஃபர்ஸ்ட் வந்து அகச்சுட்டு, இன்னொன்னு புறச்சுட்டு. ஓகேவா? அகச்சுட்டுன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இவன், அவன், இது, அது இச்சொல்லில் உள்ள சுட்டு எழுத்துக்கள் நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை. அதாவது அந்த சொல்லுக்குள்ளே இந்த சுட்டு எழுத்து சேர்ந்திருக்கும். அந்த சுட்டு எழுத்து மட்டும் நம்ம தனியா பிரிச்சு அப்படின்னா பொருள் தராது. இங்க பாருங்க, இவன்ல ஈன்றது சுட்டு எழுத்தா, ஆண்டு சுட்டு எழுத்தா, ஈன்றது ஆண்டது சுட்டு எழுத்து. இப்ப இது நீனா வன், வன் என்ன பொருள் இருக்கா, இவன்ல எழுத்துனா வன். அப்ப அந்த வன்றது ஒரு பொருளே கிடையாது. அப்போ அந்த எழுத்துக்குள்ளே சுட்டு எழுத்து, அந்த வார்த்தைக்குள்ளே சுட்டு எழுத்து கலந்திருக்கும். அந்த சொல்லுக்குள்ளே சுட்டு எழுத்து கலந்திருக்கும். அந்த சுட்டு எழுத்தை நீக்கணும் அப்படின்னா அந்த சொல்லுக்கு பொருள் கிடையாது. அப்ப சொல்லுக்குள்ளே கலந்திருக்கும். அது என்ன சொல்றாங்க, அகச்சுட்டு. புறச்சுட்டுன்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த சுட்டெழுத்து வந்து அந்த எழுத்தோட சேர்ந்து இருக்கும். அதை நீக்கிட்டாலும் அந்த பொருள் தரும். நீக்கிட்டாலும் அந்த சொல்லுக்கு பொருள் இருக்கும். அப்போ நீக்கினாலும் பொருள் தருவது புறச்சுட்டு, நீக்கினால் பொருள் தராதது அகச்சுட்டு. இங்க பாருங்க, அந்நீர்வீழ்ச்சி. அப்ப ஆயத்துனா நீர்வீழ்ச்சி. இம்மலை, ஈயத்துனா மலை. இந்நூல், ஈயத்துனா நூல். அப்போ அந்த சுற்றெழுத்தை நீக்கும் போது அந்த எழுத்து அதாவது பொருள் தருது, நீர்வீழ்ச்சி, மலை, நூல். அப்போ அந்த சுற்றெழுத்தை நீக்கினாலும் பொருள் தந்தால் புறச்சுட்டு. ஓகேவா? அப்ப வந்து பார்த்தா சொல்லோட கலந்திருக்காது, சேர்ந்துதான் இருக்கும். ஆனா இதுல கலந்திருக்கும். சேர்ந்திருக்குது வேற, கலந்திருக்குது வேற. ஓகே, இப்போ இது என் கையோட சேர்ந்துருக்கு. இந்த பேனா இதை நான் பிரிச்சுட்டாலும் பேனா தனி, கை தனி. ஆனா இந்த கையோடனது என் கை கூட, அதாவது இது ரத்தமும் சதையும் சேர்ந்தது.
அப்போ இது ரெண்டு பிரிச்சிடும் அப்படின்னா உயிர் கிடையாது. அதான் இது வந்து அகச்சுட்டு மாதிரி, இது புறச்சுட்டு, ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? அடுத்தது இதுல வந்து பார்த்தா ரெண்டா பிரிக்கிறாங்க. ரெண்டு வகை பார்த்தா இப்ப ரெண்டு பிரிவு பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு சேய்மை சுட்டு. அருகில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவது. இந்த இதா எடுப்பா, இதை எடு, அதை எடு, அங்கிட்டு போ, இங்கிட்டு வா. அப்போ கிட்ட இருக்க பொருளை சுட்டி காட்டுவதற்கு அண்மை சுட்டு. இவன், இவர், இது, இவை, இம்மரம், இவ்வீடு. அப்போ ஈன்ற அந்த சுற்றெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயின்று வந்துச்சு அப்படின்னா அது அண்மை சுட்டு. ஓகே, அண்மை உள்ள பொருட்கள் அருகில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவதற்கு அண்மை சுட்டு. ஓகே, பொதுவாக ஈன்ற வார்த்தை வரும். இதுவே சேய்மை சுட்டு. சேய்மைனா தொலைவில், தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்கு அங்கு இருந்த ஊர், அங்கு செல்பவன் யார், அவன் யார். இப்ப இங்க இருந்து பார்த்தனா அவன் யார் நம்ம சொல்ல முடியுமா? தூரத்துல அவன் யார், இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க இவன் யாருன்னு சொல்லுவாங்க. அப்போ அவள், அவர், அது, அவை, அவ்வீடு, அம்மரம், இதெல்லாம் என்னது? தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுது. அப்போ தொலைவில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுதுன்னு சேய்மை சுட்டு. அடுத்தது சுட்டு திரிபு ஒன்று இருக்கு. அதுல சார் சுட்டு திருப்பி தோசையை சுட்டு திருப்பி போறாங்களே அதுவா சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அதே மாதிரிதான். என்ன அப்படின்னா அந்த சுற்றெழுத்தை திரிந்து வருவது சுற்றெழுத்து, சுட்டு திரிபுன்னு சொல்றாங்கப்பா. அந்த சுற்றெழுத்து திரிந்து இருக்கும். அதாவது ஆ இ அப்படின்ற அந்த சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த அப்படின்ற சுற்றெழுத்தாக மாறி இருக்கத்தான் சுட்டு திரிபு. ஓகே, அதான் சொல்ல பாருங்க. ஆ இ ஆகிய சுற்றெழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுட்டு பொருளை தருவது சுட்டு திரிபு. ஏன்னா ஆ இன்றது அந்த இந்த பிரிந்தாலும் ஒரு பொருளை சுட்டி காட்டதான். அந்த பேனா, இந்த பையன், இந்த பொருள். அப்போ அது சுட்டி காட்ட தான் பயன்படுது. அப்போ ஆ ஈன்றது சுட்டி காட்ட தான் பயன்படுத்துறாங்க. அந்த இந்தன்றது சுட்டி காட்ட தான் பயன்படுது. அப்போ சுட்டி காட்டத்துல எந்த மாற்றமும் கிடையாது. எழுத்துல மட்டும் என்ன வார்த்தை ஆன்றது அந்தவாவும் ஈன்றது இந்தையாவும் திரிஞ்சிருக்கு. அதனால சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. ஓகேவா? சரிங்க சார். அப்போ ஊன்றது என்னது? ஆனா தொலைவில் உள்ள பொருளை சுட்டி காட்டுவதற்கு, ஈனா அருகில் உள்ள சொற்களை அருகில் உள்ள பொருட்களை சுட்டி காட்டுவது. அப்போ ஊனானு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கவனிச்சுங்க. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டி காட்ட ஊ என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்துல, இப்ப கிடையாது. ஓகே, அப்போ சென்டர் சொல்லும் பத்தியா, அருகில் தொலைவில் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட அந்த இடத்தை வந்து சுட்டி காட்டுறதுக்கு தான் ஊ என்ற சுற்றெழுத்து பயன்படுத்தினாங்க. உது, உவன், நான் வச்சு. ஓகேவா? அவ்வளவுதான்பா. அடுத்து வினா எழுத்துக்கள். இப்ப நம்ம சுற்றெழுத்துக்கள் பார்த்தாச்சு. இப்ப வினா எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா வினா எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை இருக்கு? 5 எழுத்துக்கள். ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதலில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் மொத்தம் 2பா. ஏ, யா, எங்கு, யாருக்கு. இதுல பாருங்க ஏவும் யாவும் அந்த சொல்லுக்கு முதல்ல வந்திருக்கு. அதான் மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 2. அதே மாதிரி மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 2. ஆ, ஓ, இதெல்லாம் லாஸ்ட்ல வரும். அவனா, அவனோ, யாரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேசலாமா, தெரியுமா. இங்க எங்க சார் வந்துருக்குமா? இம்மு கூட்டல் ஆ வந்துருச்சா, இங்க இம்மு கூட்டல் ஓ வந்துருச்சா. அப்போ ஓ அது மொழிக்கு இறுதியில் வந்து தான் அது. அப்போ வினா எழுத்துக்கள் மொத்தம் 5ல மொழிக்கு முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 2, மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 2, மொழிக்கு முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் 1. ஏ இதை கேட்கலாம்பா. மொழிக்கு முதலில் மற்றும் இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள் அது ஒன்னே ஒண்ணுதான். எனது ஏ. ஏன் வந்துச்சா, நீதானே, நான் வச்சுங்க. அவ்வளவுதான். அடுத்து இதையும் என்ன பண்றாங்க அப்படின்னா அகவினா புறவினா பிரிக்கிறாங்கப்பா. அகவினா எழுத்துக்கள், புறவினா எழுத்துக்கள். அகவினா அப்படின்னா வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருமாயின் அது அகவினா ஆகும். இங்க பாருங்க, எது, யார், ஏன் இச்சொற்கள் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பொருள் தராது. அதேதான் நம்ம அகச்சுட்டு பார்த்தோம். அதேதான் அந்த வார்த்தைக்குள்ளே அந்த வினா எழுத்து சேர்ந்திருக்கும். பிரித்தால் பொருள் தராது, அது அகவினா. பிரித்தால் பொருள் தருவது புறவினா. அவ்வளவுதான், சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. புறத்தே வரும். இங்க பாருங்க, அவனா, அவன் குட்டல் ஆ, வருவானோ, வருவான் குட்டல் ஓ. அப்போ வருவான் அவன் அப்படின்ற பொருள் தருது. அவன்றது ஒரு பொருள், அவனை குறிக்கக்கூடியது. வருவானது ஒரு பொருள், வினைமுற்று. அப்போ வந்து பொருள் தருது. அப்ப என்னது? பிரித்தால் பொருள் தந்தால் புறவினா, பிரித்தால் பொருள் தரவில்லை என்றால் அது அகவினா. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அவ்வளவுதான். அடுத்தது இங்க பாருங்க, என் வீடு அங்கே உள்ளது, அங்கேதான் வரும். தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு எங்கே அமைந்துள்ளது.
ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 வகை சொற்கள். இது ரொம்ப முக்கியமானதுப்பா. 4 வகை சொற்கள். ஓகே, மொத்தம் வந்து சொல். இப்போ நம்ம சொல் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் 2 வகை பார்த்தோமா? முதல் எழுத்து, சார்பு எழுத்து. அதேமாதிரி சொற்கள். சொல்ல நான் சொல்லியிருக்கேன், மொழி, பதம், கிளவி. ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருமாயின் சொல் எனப்படும். அந்த சொல் மொத்தம் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண முறையில் 4. அதே மாதிரி இலக்கிய முறையில் 4 இருக்கும். அதை நம்ம பின்னாடி கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ இலக்கண முறைப்படி வந்து பார்த்தா சொற்கள் 4 வகை. என்ன அப்படின்னா பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். ஓகேவா? இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல். பெயர் சொல் பார்த்தீங்கன்னா ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஒரு பெயரை குறிக்கக்கூடியது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பேனா, வாட்ச். ஓகே, ஒன்றுத்துக்கான பெயரை குறிக்கக்கூடியது. பார்த்தீங்கன்னா இப்போ பாரதி. பாரதி ஒரு மாணவனுடைய பேர். பள்ளி, அப்போ நம்ம வகுப்பர், அதாவது மாணவர் கல்வி கற்க இடத்துக்கு பேரு பள்ளி. காலை, சூரியன் உதயமாகும் போது காலை. கண், ஓகே, அதாவது பார்க்கக்கூடிய உறுப்பு கண். நன்மை, ஓடுதல். அப்போ ஓடுது ஒரு பேரை, ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல். ஓகே, அடுத்து வினை சொல் அப்படின்னா ஒரு செயலை குறிக்கும் சொல். ஓகே, வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினை சொல். ஒரு செயல். ஆடினான், ஓடினான், பாடினான், நடந்தான், படுத்தான், உறங்கினான், படித்தான், முடித்தான், படிப்பது போல் நடித்தான். ஓகே, அப்ப இது எல்லாமே என்னது? வா, போ, எழுது, விளையாடு, எல்லாமே ஒரு வினையை குறிக்கக்கூடியது. அப்போ ஒரு வினையை குறித்தா என்னது? வினை சொல். அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தா இடைச்சொல். இடைச்சொல் பார்த்தீங்க அப்படின்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் எனப்படும். ஓகேவா? அது பெயர் சொல், வினை சொல் ரெண்டுத்தையுமே சார்ந்து வரக்கூடிய வந்து இடைச்சொல் சொல்லாங்கப்பா. தாயும் தந்தையும். இங்க கு தம்பிக்கு, தம்பிக்கு. ஐ திருக்குறளை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும். ஓகேவா? அடுத்தது உரிச்சொல். உரிச்சொல் பார்த்தீங்கன்னா பெயர் சொல், வினை சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வருவது உரிச்சொல். அதாவது உன்னுடைய இப்போ சொல்ல பார்த்தியா, மன்னருக்கெல்லாம் மன்னா நீ ஒரு மாமா மன்னா. அந்த இரும்பு கோட்டை மட்டும் அதாவது 23ஆம் புலிகேசி படத்தில் வரும் பற்றி அதே மாதிரி தான். அப்போ ஒன்று வந்து மிகைப்படுத்தி சொல்வதற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் வேர்ட்ஸ் சொல்லலாம். நம்ம நான் சொன்னா இங்கிலீஷ்ல பில்டப் வேர்ட்ஸ். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம். இப்போ நகரத்திலே பெரிய நகரமா இருக்கும் மாநகரம். சால சிறந்தது. சிறந்ததுனாலே சிறப்பானது. சாலச்சு தான் மிக மிக சிறப்பானது. இப்போ விஜய் சொல்லுவாரு பைரவ படத்தில் மிகச் சிறப்பு, அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அவ்வளோதான்பா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயரை சொல்லும் சொல் பெயர் சொல். வினையை குறிக்கும், அதாவது செயலை குறிக்கும் சொல், அதாவது நட, ஓடு, போ, எழுது, விளையாடு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினையை குறிக்கும். அதே மாதிரி இடைச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் சார்ந்து வரக்கூடியது இடைச்சொல். உரிச்சொல்னது பெயர் சொல், வினை சொல் ஆகியவற்றுக்கு தன்மையை வந்து உயர்த்தி கூறுவதற்காக சேர்க்கக்கூடிய எழுத்துக்கள் உரிச்சொல். அதற்கு உரித்தான சொல்ல பயன்படுத்துவாங்க. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல். இதில் வந்து நம்ம வந்து 4 வகை சொற்கள்ல முதல் வகையான பெயர் சொல். இது நமக்கு சிலபஸ்ல இருக்குப்பா. சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லின் வகையறிதல். ஒரு டாபிக் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லின் வகையறிதல். இதான் அது. இது சிலபஸ்லேயே கவர் ஆகுது இந்த டாபிக். ஓகேவா? ஸோ அப்போ இது வரைக்கும் பார்த்தது சார், அதெல்லாம் வந்து இன்டைரக்டாக கவர் ஆகுது. இது டைரக்டாகவே கவர் ஆகுது. அவ்வளோதான் விஷயம். ஓகேவா? ஸோ அப்போ அந்த பெயர் சொல்கள் மொத்தம் எத்தனை வகை அப்படின்னா மொத்தம் 6 வகை இருக்குப்பா. பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஓகேவா? இதுல பொருட்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொருளை குறிக்கும் பெயர் பொருட்பெயர் எனப்படும். இது அது உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாகவும் இருக்கலாம். ஆனா ஒரு பொருளை குறிக்கணும். ஓகே, பாருங்க, மரம், செடி, மயில், பறவை. இப்போ இந்த பறவை, மயில், செடி, மரம் எல்லாமே உயிருள்ளது. இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டை, எழுதுகோல், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உயிரற்றது. மேஜை, அலமாரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டிவி, இது எல்லாமே என்னது? டிவின்றது பார்த்தீங்கன்னா காணொளி, தொலைக்காட்சி, இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க? உயிரற்ற பொருட்கள். அப்போ உயிருள்ள உயிரற்ற பொருட்களை குறிக்கும் பெயர் பொருட்பெயர். அடுத்த இடப்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றன் இடத்தை குறிக்கும் பெயர். அது ஊர் பெயரா இருக்கலாம், நாட்டு பெயரா இருக்கலாம், தெரு பெயரா இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட பகுதியை குறிப்பிட்டா இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இடப்பெயர்னு சொல்லுவாங்க. பாருங்க, சென்னை, பள்ளி, பூங்கா, தெரு, இது எல்லாமே ஒரு இடத்தை குறிக்குது. அப்ப என்னது? ஒரு இடத்தை குறிச்சா அது வந்து இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர். காலத்தை குறிக்கும் பெயர் காலப்பெயர். இப்ப நிமிடம், நிமிடத்து ஒரு காலம்தான். நாள், வாரம், சித்திரை, ஆண்டு. சார் சித்திரை எப்படி சார் வரும்னா சித்திரை மாசம்.
அது ஒரு மாசம், ஒரு காலத்தை குறிப்பிடுது. சித்திரை மாசம், அப்ப அந்த சித்திரை மாதத்தை குறிக்குதா? அப்ப மாதம் என்பது ஒரு காலம். அப்ப வந்து அந்த ஆண்டு, ஆண்டுக்கு அது ஒரு காலம், ஒரு வருடம். அப்ப காலத்தை குறித்து அது காலப்பெயர். சினை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சினைனா வந்து உறுப்புன்னு சொல்லுவாங்கப்பா. சினை என்னது? உறுப்பு. ஓகே, பொருளின் உறுப்பை குறிக்கும் பெயர் சினை பெயர். இப்போ மனிதன் அப்படின்னா பொருட்பெயர்ப்பா. மனிதன் அப்படின்னா அது பொருட்பெயர். இதே தலை அப்படின்னா சினை பெயர். ஓகே, அப்ப மனிதன் போது மொத்த நபரையும் குறித்தா ஒரு பொருட்பெயர், உயிருள்ள பொருள் மனிதன். இதுவே மனிதனுடைய தலை அப்படின்னா அது என்னது? சினை பெயர். அது மனுஷன்ல ஒரு உறுப்பு. தலை, கை, கண், கால், மூக்கு எல்லாமே உறுப்புகள். அதே மாதிரி ஒரு மரத்தை, ஒரு மரம் இங்க பார்த்து பார்த்தீங்களா? ஒரு மரம், மரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொருட்பெயர். இதே கிளை அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சினை பெயர். இங்க பாருங்க, கிளை, இலை, இதே தான் பார்த்தோம். இப்போ மரத்துடைய ஒரு பாட்டு தானே, அப்ப மரத்துடைய ஒரு உறுப்பை பத்தி சொன்னா சினை பெயர், மரத்தையே சொன்னா பொருட்பெயர். ஞாபகம் வச்சுங்க இதை வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா, ரோஜான்றது ஒரு பொருட்பெயர். மல்லிகைன்றது ஒரு பொருட்பெயர், மல்லிகை பூ. ஓகேவா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை பெயர், ஏன்னா அந்த பூன்றது ஒரு உறுப்பை குறிக்குது. ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பண்பு பெயர், பொருளின் பண்பை குறிக்கும் பெயர் பண்பு பெயர். இதுக்கு வந்து குணப்பெயர் அப்படின்ற ஒரு சிறப்பெயர் இருக்குப்பா. ஓகேவா? வட்டம், சதுரம், செம்மை, நன்மை. இதெல்லாமே வட்டனது ஒரு வட்டமா இருக்குது, அதான் வட்டம், அதான் பண்பு. சதுரம், சதுர பண்பு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறம், வடிவம், சுவை மூன்றுத்தையும் வரும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தொழில் பெயர். தொழில் பெயர் தெரிஞ்சுச்சுன்னா தொழிலை குறிக்கும் பெயர் தொழில் பெயர். படித்தல், ஆடுதல், நடித்தல், ஓடுதல், நடத்தல், இது எல்லாமே என்னது? தொழில் பெயர். இது எல்லாமே, இது ஆறுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுப்பா. எல்லா எக்ஸாம்லையும் ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க, பொறுத்துகளையும் கேட்பாங்க. இந்த மேட்ச் தெரிஞ்சுங்க. காவியா வந்தா, இல்ல காவியா நடத்தினது உயிருள்ள பொருள், அப்ப பொருட்பெயர். காவியா பள்ளிக்கு சென்றால், பள்ளின்றது இடப்பெயர். பள்ளி தொடங்கும் நேரம் காலை 9 மணி நேரம், அப்ப வந்து காலப்பெயர். காவியா தலையை அசைத்தால், தலை உறுப்பு, அப்ப சினை பெயர். பயிர்கள் பசுமையாக, பசுமைன்னு பார்த்தா நிறப்பண்பு, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பண்பு பெயர். நடனம், ஆடுதல், ஆடுதல் தல்விகுதி பெற்ற தொழில் பெயர். அவ்வளவுதான்பா. அடுத்து இதோட சேர்த்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயரையும் காரண பெயரையும் பார்க்க போறோம். ஓகேவா? இடுகுறி பெயர்னா என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் எந்த விதமான ரீசனெல்லாம் பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஏன் அந்த பேர் வச்சேன்னு தெரியாது. இப்போ இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசு குழந்தைங்களாம் வந்து அப்பதான் வளர போகணும் அப்படின்னா ஒவ்வொரு பொருளையும் கை காட்டி இது என்னது, அது என்னது, அது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள் ரீசனோட சொல்லும், ஒரு சில பொருட்கள் ரீசனே எல்லாம் சொல்லும். ஏன்ப்பா இதுக்கு ஏன் இந்த பேர் இருந்துச்சு, நம்ம பையனோ யாரோ கேட்கும் போது சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா இதான சொன்னாரு, நான் உனக்கு இது சொல்றேன், உன் பையனுக்கு நீ இதை சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் எந்த விதமான காரணமும் இல்லாம வைக்கக்கூடிய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடுகுறி பெயர்கள். எந்த வித காரணமும் இல்லாமல் இடக்கூடிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். ஓகேவா? இப்ப மண், மரம். ஏன் மண்ணுக்கு மண் பேர் இருந்துச்சு தெரியாது. சரி, நம்ம அப்பா கேட்டா அவங்களுக்கு தெரியாது, அவங்க அப்பா கேட்டா அப்பாவுக்கு, அப்பப்பாக்கு, அப்பப்பா கேட்டாலுமே என்ன தெரியாது. மண்ணுக்கு ஏன் மண்ணு கேட்டா மண்ணு மாதிரி தான் இருப்பாங்க. கடைசி வரைக்கும் என்ன சொல்ல மாட்டாங்க, அது ஒரு அர்த்தத்தை சொல்ல மாட்டாங்க. மண், மரம், காற்று, இதெல்லாம் என்ன வரும்? இடுகுறி பெயர்கள், காரணம் இல்லாம. இந்த இடுகுறி பெயர் ரெண்டோ இருப்பா. இடுகுறி பொது பெயர்கள், இடுகுறி சிறப்பு பெயர்கள். இடுகுறி பொது பெயர் பார்த்தீங்கன்னா பொதுத்தன்மை கருதி ஒரு பொருளுக்கு வழங்கும் பெயர்கள் வந்து பார்த்தா இடுகுறி பெயர்கள். இப்ப மரம், இப்ப மரம்ன்றது பார்த்தீங்கன்னா பொதுவா அது வாழை மரம், தென்னை மரம், வேப்ப மரம், புளிய மரம், ஈச்ச மரம், நிறைய வகையான மரம் இருக்கு. அப்ப எல்லா வகையான அந்த பழங்களுக்கும் பொதுவா மரத்துக்கு பொதுவான பெயரா மரம் இருக்கு. அப்போ மரம்ன்றது எந்த காரணம்லாம் வச்சிருக்காங்க, அது எல்லா வகையான தாவரங்களுக்கும் பொதுவா இருக்கிறதுனால இடுகுறி பொது பெயர். அடுத்து இடுகுறி காரண பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, நம் முன்னோர்கள் காரணம் இது சிறப்புத்தன்மை கருதி ஒரு சில குறிப்பிட்ட பொருளுக்கு வைக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து சிறப்பு பெயர். இப்ப மான்றது பார்த்தீங்கன்னா மாங்காய்க்கு ஏன் மாங்கான்னு பேச்சு தெரியாது. ஓகே, அப்படியே கேட்டால் எல்லாரும் மாங்காம தான் இருப்பாங்க. ஓகே, அப்போ மான்றதுனது ஒரு இடுகுறி பெயர். இது மான்றத்தை எது சொல்லும்? வேப்ப மரத்தை சொல்லுமா, புளிய? அப்போ மாண்டத்து அந்த சிறப்புத்தன்மை பெற்ற மாங்காய் மரத்தை மட்டும்தான் குறிப்பிடும். அப்போ ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு சிறப்பு கருதி காரணம் இல்லாமல் வைக்கக்கூடிய பெயர் தான் இடுகுறி சிறப்பு பெயர். ஓகே, அடுத்தது காரண பெயர். இது நம்ம தெரிஞ்ச விஷயம் தான். நம் முன்னோர்கள் வந்து பார்த்தோன்னா காரணம் கருதி வச்சிருப்பாங்க, ஒரு ரீசனோட வச்சிருப்பாங்க, ரீசனபிள். ஓகேவா? இங்க பாருங்க, நாற்காலி, 4 கால்களை கொண்டிருக்கும் நாற்காலி. கரும்பலகை, கருப்பா இருக்கிறதுனால கரும்பலகை. அப்போ ஒரு காரணம் கருதி வச்சா காரண பெயர், காரணம் கருதாம வச்சா இடுகுறி பெயர். இதுவும் ரெண்டா இருக்கு, காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர். காரண பொது பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? காரண பெயர் குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருட்களுக்கும் பொது அமையும். இப்ப பறவை,
இப்போ பறவைன்றது பார்த்தோன்னா பறக்கக்கூடியது பறவை. நம்ம சின்ன வயசு கொக்கு பரப்புற, கோழி பரப்புற, அண்டா பரப்புற அப்படின்னா பரப்புன்னு சொல்லக்கூடாது. என்ன பண்ணோம், அப்படி பரப்புனா நீ அவுட்டு. அப்புறம் திரும்ப என்ன பண்ணுவாங்க, திரும்ப அதே கொக்கு பரப்புற, கோழி பரப்புற, நாய் பரப்புற அப்படின்னா நம்ம கை தூக்கூடாது. அப்படி நம்ம கை இப்படி ஆட்டிட்டோம் அப்படின்னா நம்ம அவுட்டு. நம்ம சின்ன வயசுல விளையாடி இருப்போம் அந்த விளையாட்டுலாம். அப்போ பறக்கக்கூடிய பறவை இனங்களுக்கு எல்லாத்துக்குமே அது பொதுவான பெயர் பறவை. அப்போ ஒரு காரணம் கருதி தான் பறக்கக்கூடியதுன்றதுனால அதுக்கு பறவைன்னு பேர் வச்சிருக்காங்க, காரணம் கருதி. ஆனா பறக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பொதுவா இந்த பறவை ஒரு சிறப்பு பொது பெயர் அமைத்தனால காரண பொது பெயர். அதுவே பாருங்க, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. இப்ப மரங்கொத்தினது இப்போ பறவைன்றது மரத்தை கொத்தத்தினால காரணம் கருதி. அப்போ அந்த மரத்தை கொத்தக்கூடிய அந்த ஒரு உயிரினத்துக்கு மட்டும்தான் சிறப்பா வருது. அப்போ அந்த மரத்தை கொத்தக்கூடிய பறவை இனத்துல அது ஒண்ணுதான். அதனால சிறப்பு கருதி அதுக்கு மரங்கொத்தி பறவை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அப்போ காரணமாக இருந்தாலும் அந்த காரணத்திலும் அது சிறப்பாக இருக்கிறதுனால காரண சிறப்பு பெயரா மரங்கொத்தி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. ஓகேவா? வளையலும் அதே தான். ஓகேவா? அப்போ வளையல், இப்போ வளையல் பேர் இருக்கு. ஏன் அது வளைவா இருக்கிறதுனால வளையல். ஆனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இப்போ வளைவுன்றது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வளைவு தான். ஆனால் நம்ம கைக்கு போடுற அந்த வளைவா இருக்கக்கூடிய பொருள் மட்டும் தான் வளையல்னு சொல்றோம். மற்ற நிறைய வளைவான பொருள் நிறைய இருக்கு, ஆனால் எல்லாத்தையும் நம்ம குறிக்கிறதுல கையில போடுற வளைவு தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம், இப்போ வளைவா வந்து நிறைய பொருட்கள்லாம் கூட இருக்கும். ஓகே, ஒவ்வொரு பொருளுமே வளைவா இருக்கும். ஓகே, இப்போ டயர் கூட வளைவு தான். ஆனால் அதுக்கு நம்ம வளையல் வைக்கலாம்ல, ஏன் வைக்கிறதுல? அப்போ கைக்கு போடுற அந்த வளைவான பொருளுக்கு மட்டும்தான் வளைவு. அப்போ வளைந்ததுனால காரணம் கருதி வச்சிருக்காங்க. கையில போற சிறப்பு பெற்றதுனால காரண சிறப்பு பெயர் என்ன சொல்றாங்க, வளையல வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா? ஓகே, ஸோ இதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் எல்லாம் முடிஞ்சா? ஓகே, சீக்கிரம் முடிஞ்சாம இருக்கு. ஓகே, பார்த்து லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9வது இயல் வந்து பார்த்தீங்கன்னா அணி இலக்கணம் பார்க்க போறோம். அணி இலக்கணம். ஸோ அணினால நம்ம பார்த்தா அணி என்பதற்கு அழகு என்று பொருள். அழகு என்ற சொல்லுக்கு முருகா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், எக்ஸாம் முடிவு வரைக்கும் அணி என்ற சொல்லுக்கு அழகுன்னு தான் நம்ம படிக்கணும். ஓகே, அப்புறம் அழகுக்கு தான் முருகர். ஓகேவா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒரு அணியை பற்றி பார்க்க போகிறோம். இயல்பு நவிர்ச்சி அணி, சிறப்பு நவிர்ச்சி அணி, அதாவது உயர்வு நவிர்ச்சி அணி. இந்த ரெண்டு அணியை பற்றி நம்ம இந்த ஒரு இயலில் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல்பு நவிர்ச்சி அணி. இந்த இயல்பு நவிர்ச்சி அணிக்கு தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒரு சிறப்பேரும் இருக்கு. இயல்பு நவிர்ச்சி என்னது? தன்மை, அது தன்மையை பற்றி சொல்லக்கூடியது. அதனுடைய தன்மையை அப்படியே இயல்பா சொன்னா அதுக்கு என்னது? இயல்பு நவிர்ச்சி அணி. ஒரு பொருளில் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது, இருக்கிறத இருக்கிறபடியே சொல்லத்தான் இயல்பு நவிர்ச்சி அணி. ஓகேவா? இங்க பாருங்க, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்றுக்குட்டி, அம்மா என்றது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்றுக்குட்டி, நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்றுக்குட்டி. என்னன்னா, ஒரு பசு இருக்கு, கன்றுக்குட்டியை வந்து கூப்பிடுது, கன்றுக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா பால் குடிக்குது. அந்த கன்றுக்குட்டியை வந்து பார்த்தீங்கன்னா அம்மா பசு என்ன பண்ணுது, ஆசையோட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சுக்குள்ளாகுது. அப்போ ஒரு பசுக்கும் கன்றுக்கும் இடைப்பட்ட அந்த தாய் பாசத்தை விளக்கக்கூடிய இயல்பா வந்து சொல்லியிருக்காரு. இதுல எந்த விதமான சிறப்பையும் வந்து சேர்த்து கூறல, பில்டப்லாம் பண்ணாம இருக்கிறபடியே சொன்னது. என்ன சொன்ன? இயல்பு நவிர்ச்சி அணி. கவிஞர் பசுவும் கன்றும் ஒன்று கொஞ்சி விளையாடுறத இயல்பா சொல்லியிருக்காரு. இதுவே உயர்வு நவிர்ச்சி அணின்னு பார்த்தீங்க, ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது. மிகைப்படுத்தி சொல்லறது என்ன சொல்றாங்க? உயர்வு நவிர்ச்சி அணி. இங்க பாருங்க, குளிர்நீரில் குளித்தால் கூதல் அடிக்கும் என்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்கும் என்று, ஆகாச கங்கை அனல் உரைக்கும் என்று, பாதாள கங்கையை பாடி அடைத்தார் உன் தாத்தா என்று ஒரு தாய் தாலாட்டு பாடுகிறார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு குளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சில் தண்ணியில் குளிச்சா உனக்கு ஜுரம் வந்துடும், அப்படின்னு வந்து பார்த்தா சுடு தண்ணியில் குளிச்சா வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹீட் ஆகிடுமோன்னு சொல்லிட்டு பில்டப் பண்ணுறான் பார்த்தியா. அதெல்லாம் வைக்காம உனக்கு வந்து ஒரு நல்ல தண்ணியை வந்து எங்கிருந்தோ தேடி கண்டுபிடிச்சி உங்கள் தாத்தா எடுத்து வந்தாருன்னு சொல்கிற மாதிரி, இப்போ ஏற்பட்ட தண்ணியில் குளிச்ச பையனை நீ நல்லா தூங்கு அப்படி நம்ம இப்போ ஏன்னா குழந்தைங்களாம் வந்து தூங்கணும் அப்படின்னு நல்லா குளிப்பாட்டி வச்சோன்னா நல்லா தூங்கிடும். ஓகே, குளிப்பாட்டி அந்த பேபிஸ் பவுடர்லாம் போட்டு வச்சுன்னா அந்த பவுடர் ஸ்மெல் என்ன பண்ண ஒரு கேர் ஆகிட்டு தூங்கிடும். ஓகே, நம்ம என்ன நினச்சோம், நல்லா குளிச்சதுனால தான் அந்த குழந்தை நினச்சிக்கிறோம், நம்ம அடிக்கிற அந்த பவுடர் ஸ்மெல்லே நமக்கே ஒரு மாதிரி கேர் ஆகும், குழந்தைக்கு ஆகாது, அந்த கேர்லேயே அந்த குழந்தை என்ன பண்ணிடும், தூங்கிடும். சரியா? ஸோ அந்த மாதிரி வந்து உயர்வாக கூறுறதுன்னு சொன்னாங்க, இது உயர்வு நவிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இலக்கண லைவில் வந்து பார்த்தீங்கன்னா
இயல் வாரியான இலக்கணத்தை வந்து இயல்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த 9 இயலுமே வந்து முடிச்சிருக்கோம். ஸோ 6வது புத்தகத்துக்குரிய இலக்கண டாபிக் வந்து ஓவர். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ பதில் வேறு தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.